ஹாய் ஹலோடாண்ணா உங்கள் ஆஷிட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். புதுசாக நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சாரி ஏம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக அதுலேயும் வீடியோ வரும். நான் நீ ரெகுலராக வீடியோ போடுவேனா அப்படின்ட்டு தெரில. பட் நான் ட்ரை பண்ணுவேன். அப்புறம் ஓல்டு வீடியோ நான் சத்தியமாக கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக முடிச்சிடுறேன். ஓகேடா, இது ஃபைனல் பார்ட்டான்னு தெரில. பட் அதனால தான் நான் பார்ட் 2ன்னு போட்டேன். இதுலேயே கம்ப்ளீட் முடிச்சா பார்க்கலாம். இல்லைன்னா அகைன் ஏதாவது ஒரு பார்ட் வரலாம். ஓகேடா, போன பார்ட் இதோட நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, நீங்கள் தாண்டா தயங்கோட அப்பாவோட ஆஃபீஸில் போய் ஒரு மாதிரி கத்திட்டு இருந்திருப்பீங்க அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு. உங்களை உள்ளவும் அலோவ் பண்ணியிருப்பாங்க. அங்கே நீங்கள் அழுது தயங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அதை எல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்பவே ப்ரோக் ஆகி சொல்லியிருந்திருப்பீங்க. தயங்கோட அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்து அவர் வீட்டுக்கும் போயிருப்பார். வீட்டுக்கு போனால் தயங்க வந்திருக்க மாட்டான். ஏதோ ஒரு ஆர்வக்குள்ளார போயிருப்பார். அகெயின் அவர் ஸ்கூல் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து செம்மையாக அடித்து கொளுத்திருப்பார். கோவத்தில் தயங்கோட ஃபோனையும் போட்டு உடச்சிருப்பாங்க. தயங்க ரூமில் லாக் பண்ணிவிட்டு அவனுக்கு ஃபுட் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்ட்டு மெய்ட்ட சொல்லியிருப்பாங்க. தான் பையன் இவ்வளோக்கு பண்ணுறானா அப்படின்ட்டு தயங்கோட அப்பாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு பையன் செல்லம் கொடுத்தா அவன் இன்னும் இன்னும் மோசமாயிட்டுருக்கான் அப்படின்ட்டு அவங்க அப்பானால ரொம்பவே தாங்க முடியல. ஒரு பொண்ணோட வாழ்க்கை இவ்வளோக்கு. அது மட்டும் இல்லாமல் அது டீச்சர் அவங்களோட கிளாஸ் மிஸ்ஸவே இப்படி பண்ணுறான். அது இன்னமும் அவருக்கு கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் டே ஆகுது. அவரும் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்தா, அவருக்கு ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்கு. பையன அடிச்சிட்டோமே அப்படின்ட்டு. தயங்கோட ரூம தான் பார்க்குறாங்க. அது இன்னும் லாக்ல இருக்கு. சாப்பிட மனசு வரல. அப்பதான் கால் வந்திருக்கும். பயத்துல பதறி அடிச்சுட்டு தயங் ரூம ஓப்பன் பண்ணா, தயங் ரூம்லயே இல்ல. ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கேயும் இல்ல. விண்டோ ஓப்பன்ல இருக்கு. பார்த்தா பால்கனி டோரும் ஓப்பன்ல இருக்கு. அவர் தலையிலே அடிச்சுக்கிட்டு ரொம்ப பதறி அடிச்சுட்டு கீழ வந்து கார ஸ்டார்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. அங்க பார்த்தா உங்கள பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாரி இருந்திருப்பீங்க. ஒரு மாரி ஹெட்ட டவுன் பண்ணி, தயங்கோட அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, அங்க போலீஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான், "சார், உங்க பையன் மேல இந்த பொண்ணு ரேப் கேஸ் குடுத்துருக்காங்கன்னு" சொல்லியிருப்பாங்க. இதோட தான் நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்ப அதுலேருந்து கன்டினியூடா. ஹெட்ட தூக்கி பார்க்குறீங்க. கண்ல அவ்ளோ டீயர்ஸோட. தயங்கோட அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவருக்கு அவ்ளோ பயமா இருக்கு. ஒரு டீச்சர ரேப் பண்ணியிருக்கான் பையன் அப்படின்ட்டு. எங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தன் பையனை எப்படியாவது காப்பாத்தணும். அவனோட லைஃபே போயிரும். அது மட்டும் இல்லாம அவனோட கரியரும் போயிரும். இவரோட பிஸ்னஸ் ஒட்டு மொத்தமா ட்ராப் ஆயிரும். அதனால அந்த போலீஸ் இருக்காரா அவர்கிட்ட தனியா பேசணும்ன்றாங்க. இது உங்க காதுலயும் கேக்குது. பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆஃபீஸர் தயங்கோட அப்பாவை கொஞ்சம் சீக்ரெட் ரூம் இருக்குல்லடா அதுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. தயங்கோட அப்பா அந்த போலீஸ்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சார், எங்கனால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஒரு டீச்சரை ரேப் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணே வாக்குமூலமாக எழுதி டேபிளில் தான் இருக்கு. நான் அதில் மட்டும் சைன் போட்டு சிகில் குத்திட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது சார். கண்டிப்பாக உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் அந்த பொண்ணோட வீட்டில் தான் இருக்கான். என்னோட 2 கான்ஸ்டபிளும் அந்த பையனை கூட்டிகிட்டு வர போயிருக்காங்க. அந்த பையன் உங்கள் பையனாக மட்டும் இருந்தான் சார், சத்தியமாக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பொண்ணு உங்கள் டீட்டெயிலும் உங்கள் பையனோட டீட்டெயிலும் கொடுத்து தான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கு. அதனால தான் சார் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். கண்டிப்பாக உங்கள் பையனாக இருந்தால் சார் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணலாம். அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசி இதை வாபஸ் வாங்கிட்டானா உங்கள் பையனில் எந்த கேஸும் போடாமல் வெளியில் வந்துடலாம். அதுவும் சோசியல் மீடியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க. அந்த பொண்ணே அதை வாபஸ் வாங்கினதா எங்களால் உங்கள் பையனை காப்பாற்ற முடியும். அது உங்கள் பையனா இல்லாமல் இருந்தா எங்களோட அப்பாவுக்கு செம்ம பயம். ஏன்னா நைட்டே தயங்க சண்டை போட்டிருப்பா. அப்பா அவ ஏன் பொண்டாட்டி இப்படின்னு. போலீஸ்க்கு கால் வருது. அந்த சாரும் அட்டன் பண்றாரு. சார், அந்த பையனோட போட்டோவை சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அவரு கால் கட் பண்ணிட்டு, சார், அந்த பையனோட போட்டோவை சென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கான்ஸ்டபிளும் எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. இல்லைங்க சார், வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அவரோட ஃபோன் எடுத்து கான்ஸ்டபிள் அனுப்பியிருப்பாங்கடா அந்த போட்டோவை எடுத்து ஓப்பன் பண்றாரு. லோடிங் ஆகி ஆன் ஆகுது. சார், அது உங்க பையன் தான் சார். எங்களோட அப்பாட்ட காட்டுறாங்க. அவ்வளோதான். அவன் எப்படி இருக்கானா, அவன் லிப்ஸ் எல்லாம் காயமாயும் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி அடிச்சு ஹேர் எல்லாம் மிஸ்ஸி ஆகி ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி. அப்புறம் ஒரு கீழே ஒரு வாய்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. அதையும் டச் பண்றாரு. சார், இந்த பையன் ட்ரக்ஸ் எடுத்திருக்கான். எங்களோட அப்பாவுக்கு இதுவும் கேக்குது. அந்த கான்ஸ்டபிள் பிடிச்சிட்டு தான் அவனோட போட்டோவே எடுத்திருப்பாங்க. எங்களோட அப்பா கீழே உட்காந்துட்டு, ஏன்னா தேங்க ஆல்ரெடி கான்ஸ்டபிள் இருக்காங்கடா. ஸ்கூலில் கூட நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க. அப்போ இவங்க தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. போலீஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. எங்களோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சார், ஃபீல் பண்ணாதீங்க. அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் எப்படியாவது பேசி அந்த வாபஸ் மட்டும் அனுப்பிட்டீங்கன்னா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும். எங்களோட அப்பா எந்திரிக்கிறாங்க. சார், என் பையன். சார், நீங்கள் மட்டும் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டீங்கன்னா என்னோட கான்ஸ்டபிள் உங்கள் பையனை கூட்டிகிட்டு கொஞ்சம் சேஃபாக வச்சுருப்பாங்க. நீங்கள் எதிர்த்து டீல் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்கள் பையன் உங்கள் வீட்டில் இருப்பான். எங்களோட அப்பாவும் அந்த போலீஸ் இருக்காங்கடா அவங்களும் அந்த ரூம்லேருந்து வெளில வராங்க. நீங்க பார்த்துட்டீங்க. உங்களால எந்திரிக்கவே முடியல. ஒரு மாரி அந்த சேர புடிச்சுட்டு எந்திரிச்சு நிக்கிறீங்க. சார், இ இவங்க பையன் தான் சார். அப்ப ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருப்பாங்கடா, அவங்க தான், இங்க வாம்மா" அப்படின்ட்டு உங்கள கூப்பிடுறாங்க.
நான் இதுக்கு வரணும்? இல்லைம்மா, உன்னோட டீட்டெயில் அதெல்லாம் இல்லை. நான் தான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்ல. சார், கம்ப்ளைண்ட் எடுக்க போறீங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி இவங்க பையன் பண்ண தப்பெல்லாம் மறைச்ச மாதிரி என்னோட லைஃபே உங்க பையன் நாசம் பண்ணது இதுக்கு மறைக்க போறீங்களா? இல்லைம்மா, டீட்டெயிலாம் அவங்க கேட்பாங்க. நான் தான் டீட்டெயிலாக எழுதி கொடுத்துட்டேன்ல. இல்லைடா, அவங்க கேட்பாங்க கொஸ்டின், அது கூட நீ ஆன்சர் பண்ணு அப்படின்ட்டு உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களை ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அவங்க வெளில போயிடறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. ப்ளீஸும் தயங்கோட அப்பாட்ட பேசி, சார் அந்த பொண்ணை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லோட தயங்கோட அப்பாவும் டோர் ஓப்பன் ஆகுது. அதை நீங்களும் பார்க்குறீங்க. டோரை ஓப்பன் பண்ணிட்டு தயங்கோட அப்பா தான் வராங்க. உங்களை பார்த்தோன்னே அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. அந்த ரூம்குள்ளே வந்து உங்கள்கிட்ட எவ்வளவோ பேசுகிறாங்க. உங்கள் காலிலே விழுந்தாலும் நீங்கள் இந்த ரூமை விட்டு வெளில வந்துடுங்க. சார் ப்ளீஸ், நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்க போகிறீங்களா? தயங்கோடப்பா, ப்ளீஸ்மா, என் பையனோட லைஃபே போயிடுமா ப்ளீஸ்மா அப்படின்ட்டு கெஞ்சுறாங்க. உங்கள் பையன் என் லைஃபை மொத்தமாக நாசப்படுத்திட்டான். உங்கள் பையனுக்கு இன்னும் சார், நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்க போகிறீங்களா எடுக்க மாட்டீங்களா சொல்லுங்க அப்படின்ட்டு உங்களால் கத்த முடியாமல் கத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் எடுக்க மாட்டீங்க. இதனால தான் நான் சோசியல் மீடியா ப்ளஸ் எல்லாத்துக்கும் கால் பண்ணிட்டேன். அவ்வளோதான். தயங்கோட அப்பாவுக்கு ஷாக்காக இருக்குது. போலீஸ்க்கும் என்ன பண்ணுறது தெரியாமல் அமைதி இருக்காங்க. வெளியில் ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுட்ருக்கு. தெரியும் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கட்டா. நான் ஆல்ரெடி கால் பண்ணி எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கம்ப்ளைண்டே கொடுக்க வந்தேன். தயங்கோட அப்பா பார்த்து, இதுக்கப்புறம் உங்கள் பையன் தப்பிக்கவே முடியாது. வெளில கான்ஸ்டபிள் இருப்பாங்கடா, அவங்க வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, சோசியல் மீடியாலாம் இல்லை அவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களையும் கிம் தயாங், அதாவது தயாங்கோட அப்பா நேம் சொல்லி ஒரு ஸ்கூல் பையன் அவங்க டீச்சரை பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்ட்டு ப்ளஸ் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க சார் அப்படின்ட்டு இந்த கான்ஸ்டபிள் சொன்னோன்னே, சார் இப்போயாவது கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவீங்களா? இல்லைன்னா வெளில போய் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. இந்த போலீஸ் எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. காசு வாங்கிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கட்டு உங்கள் மேலே நான் ரிப்போர்ட் பண்ணிட்டா. அவ்வளோதான். இந்த போலீஸ் இதுக்கப்புறம் உங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கலைன்னா கண்டிப்பாக அவருடைய ஜாப் போயிடும் அப்படின்ட்டு எங்களோட அப்பா பார்த்துட்டு சாரி அப்படின்ட்டு உங்கள் கம்ப்ளைண்ட் இருக்குல்லடா அதில் சைன் போட்டு சிகில் குத்திடுறாங்க. வெளியில் அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. அந்த போலீஸும் அந்த பேப்பர் இருக்கிறதுலாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களடா அதை அவங்க முன்னாடி காட்டுறாங்க. உங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டேம்மா. சார், இவங்க பையன் பொறுக்கி என் ரூமில் தான் இருக்கான். எங்கள் வீட்டில் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பொறுக்கலாம் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, ஜெயிலில் தான் இருக்கணும், தூக்கத்துட்டு கிடைக்கணும் அப்படின்ட்டு கண்டினியூஸோட சொல்கிறீங்க. பின்னாடி உங்கள் அப்பா அம்மா சவுண்டு கேட்குது. அன்டீஸோட திரும்பி பார்க்குறீங்க. வந்தோன்னா பண்ணிட்டு அழுகுறாங்க, என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு அப்படின்ட்டு. உங்களால் அதை தாங்க முடியல. ஆல்ரெடி தயாங் வந்து உங்களை கல்யாணம் பண்ண மாதிரி வீடியோ போட்டிருப்பான். அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் வைரல் ஆகி மாப்பிள்ளை வீடியோ உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. இப்போ நியூஸில் ஹெட்லைனாக போயிட்டுருக்கு. உங்களையும் தயாங்க தான் லைவாக போயிட்டுருக்கு. உங்கள் ஃபோட்டோ, தயாங்கோட ஃபோட்டோ அவங்க அப்பாவோட சன், அதாவது நேமோட சொல்லி ஸ்கூல் பையன் கிளாஸ் மேமை ரேப் பண்ணிட்டான் அப்படின்ட்டு செம்ம வைரல் ஆகிட்டுருக்கு. நீங்களே சோசியல் மீடியா அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுட்ருக்காங்க. ஏன்டி இப்படி பண்ண, ஏன்டி இப்படி பண்ணமா, எனக்கு வழி தெரியலம்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமாம்மா, அடிக்கடி கேட்டீங்கல்ல அந்த பையன் யாருன்னு, நான் கூட சொல்லலைல்லம்மா. அந்த பையன் வேற யாரு இல்லை, இவங்க பையன்தான், இவங்க பையன்தாம்மா. இந்த அளவுக்கு இங்கே வந்து நிற்கிறேன்னா அதுக்கும் இவங்க பையன்தான். உங்கள் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வந்து தயங்க அப்பாவுக்கு முன்னாடி நின்று அப்படி கத்தி சண்டை போட்டு உங்கள் அப்பா தயங்கோட அப்பா ஷர்ட்டை பிடிச்சி அப்படி சண்டை போடுறாங்க. தயங்கோட அப்பா அமைதியாக இருக்காரு. அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. போலீஸ் கான்ஸ்டபிள் தான் அதெல்லாம் வந்து போலீஸ் ஸ்லிப்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதை தடுக்கிறாங்க. தயங்கோட அப்பாவுக்கு அவ்வளோதான், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்ப இது இஷ்யூ ஆயிடுச்சு. உங்கள் அப்பா அம்மாவை பிரித்து சைடில் உட்கார வச்சுட்டாங்க. தயங்க அப்பாவை அந்த போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தயங்க அப்பா அழுகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. கால் வந்துட்டே இருக்கு, அவனால் எடுக்க முடியல. இப்போ போலீஸ் தான், சார் இப்போ ஒன்றும் கெட்டு போகலை, உங்கள் பையனா இந்த போலீஸ்க்கு வர முடியாமல் என்னால் பண்ண முடியும். தயங்கோடப்பா பார்க்குறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, அதுக்கு நீங்கள் ஒரு வேலை மட்டும் பார்க்கணும். தயங்கோடப்பா அதுக்கும் ஓகே சொல்கிறாங்க. கண்ணை தொடச்சிட்டு தைரியமாக போங்க சார். தயங்கப்பாவும் வெளில வராங்க. வெளில வந்து போலீஸ் தான், ஓயே நீ தானம்மா, உங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டேன், உங்கள் பயமில்னு கேஸ் கொடுத்துருக்கேல்ல? ஆமாம் சார். என்னோட கான்ஸ்டபிள் 2 பேரும்
வீட்டுக்கு போயிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி ஒரு ரூம்ல இவங்க பையன் இருக்காங்கன்னு சொன்னல, அதாவது இவங்க பையன் கிம் தயாங், உங்க பையன் தான் ரேப் பண்ணிருக்கோன்னு சொன்ன. ஆமா சார். ஆனா அந்த ரூம்ல நீ சொன்ன கிம் தயாங் ஒரு ரூம்ல படுத்திருக்கோன்னு சொன்ன. என்னோட கான்ஸ்டபிள் அப்படி எந்த பையனும் இல்ல அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. இல்ல சார், எங்க பையன் தான். என்னம்மா ஃபேக் அதுவும் போய் சொல்றியா? வேற பையனுக்கு பொதுவா இவங்க பையன் சொல்றியா? சார் இல்ல, இவங்க பையன் தான் பண்ணது என் வீட்டுல. என்னோட கான்ஸ்டபிள் போய் சொல்றாங்க, போலீஸ் சொல்றியா? உங்க அப்பா அம்மா தான். சார் இல்ல சார், 2 கான்ஸ்டபிள் எங்க முன்னாடி தான் என் பொண்ணு ரூம்ல இருந்து ஒரு பையனை கூட்டிட்டு போனாங்க. உங்க அப்பா அம்மா சொல்றாங்க, என்னம்மா ஃபேமிலியோட போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? போலீஸ் உங்க பக்கத்து திரும்புறாங்க. சார் இல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்து போய் சொல்றீங்க. நீங்க தேங்கோட அப்பா ஷர்ட்டை பிடிச்சு சொல்லுங்க சார், உங்க பையன் தானே என்ன பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படின்னா நீங்க விடுவீங்களா? பாருங்க சார், எவ்வளவு தூரம் உங்க பையனை கொண்டு வந்திருக்காங்க. அப்பா கூட உங்க பையனை காப்பாத்து நினைக்கிறீங்கல்ல, அவ்வளவு தப்பு பண்ணி சும்மா விட மாட்டேன், உங்க பையனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வெளில நியூஸ் மீடியாலாம் இருக்காங்களடா. உங்களால் நடக்க முடியாம வெளில போய் அந்த ரிப்போர்ட் இருப்பாங்களடா, அவங்ககிட்டலாம் ஒரு மாதிரி இந்த போலீஸ் லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு நியூஸ்ட பூரா பேசிட்டு இருக்கீங்க. அவங்களும் அந்த மைக் வச்சு சொல்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே லைவா போயிட்டு இருக்கு. நியூஸ்ல எல்லாம் தயங்கோட அப்பாவும் தயங்க போட்டோ உங்க போட்டோ தான் ஒன்னா நம்பர் பிசினஸோட கிம் குர்ஃபாப் கம்பெனி மிஸ்டர் கிம் சன் கிம் தயாங் இந்த ஸ்கூல்ல தான் 10th படிக்கிறார் அப்படின்னு சொல்லி கிளாஸ் மிஸ் அண்ட் ரேப் கேஸ் நியூஸ்ல போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் தான், உங்களுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் கூட ஸ்டாப் ஆயிடுச்சு, இதுல கூட ஒரு வீடியோல நீங்க ஸ்கூல் பையன் உங்களுக்கு தாலி கட்டின மாதிரி ஒரு வீடியோ ட்ரெண்டிங் ஆச்சு, அதனால உங்களுக்கு கல்யாணமே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க கேள்விப்பட்டோம். சொல்லுங்க வாயன், இந்த பையன் யாரு? இந்த பையனை நீங்க பார்த்து பேசிட்டு இருந்தீங்க, அந்த வீடியோ மாதிரி தான் இருந்துச்சு. உங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே ஒன்னொன்னா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனே அவ்வளோ க்ரௌட் ஆகுது. நிறைய ரிப்போர்ட்காரங்க வந்து தான் சொல்லுங்க வயன், நீங்க 2 மந்த் தான் ஆகுது அந்த ஸ்கூலுக்கு வந்து, நீங்க வந்ததுலேருந்தே இந்த பையன் உங்களை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானா? எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூல் ரொம்பவே ஃபேமஸான ஸ்கூலும் நல்ல ஸ்கூலும் அப்படிதான் எங்களுக்கு நியூஸ் போகுது. நீங்க சொல்றதை பார்த்தா அந்த ஸ்கூல் ரொம்பவே கெட்ட ஸ்கூலா, இல்ல அங்க இருக்கிற படிக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்களா அப்படின்ட்டு நிறைய ரிப்போர்ட்டர் உங்களை மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க வயன், இந்த பையனோட ஸ்கூல்ல தான் நீங்க கிளாஸ் மிஸ்ஸா இருந்திருக்கீங்க, அந்த பையனுக்கு உங்களுக்கு கிளாஸ் டயத்துல சண்டையா, இல்ல அந்த பையனை பிடிக்காதனாலதான் அந்த பையன் உங்களுக்கு இப்படி பண்ணாங்களா அப்படின்ட்டு நிறைய கொஸ்டினுக்கு மேல கொஸ்டினா அடிக்கிட்டு இருக்காங்க. இதனால கோபப்படுத்த அந்த பையன் உங்க கழுத்துல தாலி கட்டி ரிவெஞ்ச் பண்ணனா, இதனால தான் நீங்க கிளாஸ் டயத்துல அவனுக்கு ஒர்க்கா கொடுத்த, இதனால கோவப்பட்டு உங்களை ரேப் பண்ணிட்டானா நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு 10th படிக்கிற பையன் கிளாஸ் மேம் ரேப் பண்ண முடியும்? உங்க வீடு எப்படி தெரியும்? இல்ல அந்த பையனை ஏற்கனவே நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டி போயிருக்கீங்களா? ரொம்ப க்ரௌட் ஆகுதுலடா, போலீஸ் வெளியில வந்துட்டாங்க, ரிப்போர்ட்காரங்க பூரா போலீஸ் பக்கத்து திரும்பிட்டாங்க. சொல்லுங்க சார், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பையன் சொல்றது உண்மையா பொய்யா? இந்த கேஸை நீங்க எப்படி நடத்த போறீங்க? போனா நம்மளோட பிசினஸோட பையன் ஒரு கிளாஸ் மிஸ் ரேப் பண்ணிருப்பானா, இல்ல இவங்க ஒயன் பணத்துக்காண்டி ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்றாங்க நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல இப்படி உண்மையாவே இந்த கிம் தாங்க தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணிருப்பானா? இன்னொரு ரிப்போர்ட்டர் வந்து, சார் இந்த பொண்ணை பார்க்கல அங்கங்க காயம் இக்கிமா இருக்கலாம், பார்க்கல அந்த கிம் தாங்க தான் ரேப் பண்ணிருப்பானா? இந்த கேஸ் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க? ஒயன் சொன்ன மாதிரி அந்த பையன் தான் ரேப் பண்ணிருப்பானா அப்படின்ட்டு போலீஸ்கிட்ட ரிப்போர்ட்டர் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு மேல ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஒயன் சொல்றாங்க, நீங்க கிம்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவங்க பக்கத்து கேஸ் திருப்பி போட போறீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா சார் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டா, யார் சொன்னா எந்த பக்கத்து உண்மை இருக்கோ இங்கிட்ட தான் போலீஸ் நிற்கும் அப்படின்ட்டு அவங்க ஷார்ட்டா முடிச்சுட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்றாங்க. அவங்கள தான் போலீஸ் உள்ள கூப்பிட்டு, இங்க பாருமா கம்ப்ளைண்ட் எடுத்துட்டோம், நீ சொன்ன மாதிரி ஒரு ரூம்ல அந்த கிம் தேங் இல்ல, யார் ரேப் பண்ணாங்களோ அவங்கள நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், நீ சொல்ற மாதிரி அந்த கிம் தேங்க இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சி விட்றாங்க. எங்கிட்ட தயங்க அப்போ தான் போலீஸ்கிட்ட, சார் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு போலீஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மீடியா வந்துருப்பாங்க, ரிப்போர்ட்டர் அதாவது ஆப்போசிட்டில் பேசியிருப்பாங்க, காசுக்கு ஆசைப்பட்டு போய் சொல்கிறோம் அப்படின்ட்டு அங்கே நிறைய பேர் பேசியிருப்பாங்கடா. அதெல்லாம் தயங்கோட அப்பா அதாவது செட் பண்ணியிருப்பாரு, ஏன்னா போலீஸ் தான் சொல்லியிருப்பாங்க. தயங்கோட அப்பாவும் தேங்க்ஸ் சார். சார் அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லணும், இப்போ மீடியாலாம் உங்கள் பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பாங்க, இப்போதைக்கு உங்கள் பையன் இருக்கிற பிளேஸ்க்கு நீங்கள் போவேணா, ஏன்னா கண்டிப்பாக இந்த பொண்ணு கோர்ட் வரைக்கும் கொண்டு போகும், கேஸ் ரேப் கேஸ் கண்டிப்பாக இது நாங்களும் கோர்ட் கொண்டு போகிறது மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்றீங்க சார்? கவலைப்படாதீங்க, அங்கே இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே என்னோட கான்ஸ்டபிள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, நீங்கள் பயப்படவே வேணாம். எங்களோட அப்பாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, தேங்க்ஸ் சார் அப்படின்ட்டு வெளில போனால் மீடியா எல்லாம் இருக்காங்க, அசிஸ்டன்ட் இருப்பார்லடா
அவர் தான் சேஃபாக தயங்கோட அப்பாவை கார் சைடு கொண்டு போய் கார்லேயே உட்கார வச்சு காரை மூவ் பண்ணி வீட்டுக்கு தான் கூட்டு போகிறாங்க. தயங்கோட அப்பாவுக்கு கால் வந்துட்டே இருக்கு. அவரும் அட்டன் பண்ணி அப்படிலாம் இல்லை, என் பையன்ல அந்த பொண்ணு ஃபேக்காக சொல்லுது அப்படின்ட்டு நிறையா நியூஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வீடியோ இருக்குல்லடா, மேரேஜ் பண்ண மாதிரி வீடியோ, அதவும் சொல்லியிருப்பீங்க. அது வேற யாரும் இல்லை, கிம் தேங் தான், அவன் தான் என் கழுத்தில் தாலி கட்டினான் அப்படின்ட்டு அதவும் சொல்லியிருந்திருப்பீங்க. இப்போ ரிப்போர்ட்டர் தான் இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ஏன் வெளியில் சொல்லலை அப்படின்னு ஒன்று படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க சொன்னதுக்காண்டி இப்படி பண்ணிட்டான், அதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்ட்டு அழுதுகிட்டே நீங்களும் சொல்லியிருப்பீங்க. இதெல்லாம் பற்றி கேட்டோன்னே தயங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுல அவரும் எவ்வளவோ இதெல்லாம் இல்லை, ஃபேக்கு, அந்த பொண்ணு தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி இப்படின்ட்டு பாவம் என் மேலே பழிய போடுறான். தயங்கோட அப்பாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது, தன் பையன் ஒரு பையன் ஃப்யூச்சரே போயிடக்கூடாது அப்படின்ட்டு தான் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இருக்காரு. இந்த நியூஸ் ரொம்பவே வைரல் ஆகி டிவியாக ஓடிட்டுருக்குலடா. சாம்பாமாவா விஷ்ணு ஜானுக்கு ஏன் ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேம்க்கு வரைக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு. சாம்பம்மாவோட அம்மா தான் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காங்க. பணக்கார பையன் ஆகாசம் வேணான்னு பார்த்தியா என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கான். ஐயா அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, அச்சா நல்லம்மா அப்படி இப்படின்னாலும் சாம்பமோட அம்மா கொளுத்துறாங்க. என்னோட 6 மணி நேரம் வீட்டை விட்டு போனதை பார்த்து காலை வெட்டிடுவேன். அம்மா நான் என்ன பொம்பளை பிள்ளையாமா, பொம்பளை பிள்ளை இருக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு, இனிமேல் வெளியில போ, காலிலே சூடு போடுறேன் 2 சாமாவோட தான் அடிச்சு கிளாஸ்க்கு அனுப்பி விடுறாங்க. எல்லாமே ஸ்கூலுக்கு போனால் அங்கே போகிறோம் இதே நியூஸாக தான் இருக்கு. ஸ்டாஃப் மிஸ்ஸுங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சில்லுக்கு மேமுக்கெல்லாம் ஷாக்காக இருக்கு. மூணு விஷயம்லாம் கூப்பிட்டு ஏண்டா தயங்காடா, ஐயா மேம் என் மச்சான் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் மேம். நானும் விஷயம்லாம் சாமான் பார்த்து முறைக்கிறாங்க. ஏண்டா ஜான் உனக்கு எது தெரியுமா? மேம் எங்களுக்கு தெரியாது, இப்படி கிளாஸ் ஆகுது, இப்போ ஃப்ரீ பீரியட் தானடா 3 பேருமே. மச்சான் தேங்க இப்படி பண்ணியிருப்பானாடா, ஏண்டா ரேப் பண்ணுறதுலாமாடா எங்களுக்கு மட்டும் தெரியுமா? எப்படா மச்சான் பையன் டீச்சரை போய் அவங்க இப்படி அடிச்சா அவன் அப்படி போய் விழுந்துருவான், எப்படா அந்த மேமை பிடிச்சி எல்லாம் ஜான் மண்டையிலே போடுறான். அவன் ஒழுங்கா தண்டா இருந்தான், நீ தண்டா எல்லாமே வயசுக்கு வந்து அந்த வீடியோலாம் சொல்லி அவனுக்கு கெட்ட போய் ஆக்கிட்டியடா. அவன் பண்ண தப்புக்கு என்னடா என்ன சொல்லி விடுறீங்க? அவங்களுக்கு உனக்கு தெரியாடா, அந்த ஒயின் டீச்சர் அவன் பார்க்குற பார்வை இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் என்ன நினைச்சீங்க? கவமா பார்த்தா நினைச்சிங்களாடா? அவன் பார்க்குறதே ஒரு மார்க்கமாக தான் பார்த்தான். இப்படி சொல்லி என்னடா வச்சா என்ன பார்த்து சொல்லிட்ட? டேய் வச்சா நெஞ்சிலையும் குஞ்சிலையும் கை வச்சு சொல்லு, இதுக்கு நானா காரணம்? உனக்கு நல்லா தெரியும். அந்த டீச்சர் இப்பெல்லாம் அவங்க நாட்டில் வேலை உண்டு அவங்க விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. இவனாலாம் இந்த மிஸ்ஸஸ் சரண்டி போய் அடி வாங்கினா ஏட்டா மச்சான் டவுட்டுன்னு சொன்னா நாங்கள் இருக்காடா. அவங்க 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. உனக்கு ஒரு நாகம் இருக்கா? ஆமா வெளில போனலடா, அடுத்த செகண்டே வந்தா. நான் கூட கேட்டலாம் மச்சான் என்னடா போயிட்டு அதுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னு. அதுக்கு அவன் கூட சொன்னான் இன்னைக்கு நல்ல நாள் இல்லை, நாளைக்கு தான் நல்லான்ட்டு. அடுத்த நாளே வந்து நம்மகிட்ட சொன்னாலடா என் டீச்சரை தாலி கட்ட பாரு, அதுக்கு நீங்கள் தான் போட்டா வீடியோ எடுக்கணும்னு. எனக்கு என்னமோ அன்னைக்கு போலீஸ் வந்து தயங்க குட்டி போச்சுல்ல மச்சான், அதுலேருந்து தான் அவனுக்கு என்னமோ பிடிச்சிருச்சு. அதுலேருந்து அவன் பேச்சு நடவடிக்கை எல்லாம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுடா. இப்போ பாரு என் டீச்சரை ரேப் கூட பண்ணியிருக்கான். இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லவே இல்லைடா. எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு சாம்பமும் ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் பார்த்து முடிச்சிட்டு இருக்காங்க. ஏடா காலையில் கூட எங்கள் அம்மா என்னை எப்படி தெரியுமா அடிச்சாங்க? வச்சான் ஜானு, இப்போ நம்ம வச்சா எங்கடா இருப்பான்? வச்சா நியூஸை பார்த்தியா? போலீஸ் ஸ்டேஷனில் அந்த டீச்சர் பாவண்டா ரொம்ப கொந்தரங்கூலமாக இருந்தாங்கடா. இந்த அளவுக்காடா மச்சான் செஞ்சிருப்பான்? நம்ம விட்டு படம் வகையில கூட மச்சான் பார்த்ததே இல்லையடா. அவனுக்கு எப்படா எவ்வளவுக்கு பவர் வந்திருக்கும்? பெல் சவுண்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜான்டா டே டைம் ஆச்சுடா, கிளாஸ் மிஸ் வந்துடுவாங்க அப்படின்ட்டு 3 பேருமே கிளாஸ்க்குள்ளே தான் போகிறாங்க. அந்த நேரத்தில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. தயங்கடப்பா அவர் வீட்டில் தான் இருக்காரு, இன்னைக்கு ஆஃபீஸ் போகல. ஆஃபீஸ் ஃபுல்லாக இதே பேச்சாக தான் இருக்குது. அசிஸ்டண்ட் தான் அந்த ஆஃபீஸை பார்த்துக்கிறான். அவங்களோட அப்பாவுக்கு கால் மேலே கால் வந்துட்டே இருக்கு. நியூஸ் பார்த்துட்டே இருக்காரு. எல்லா நியூஸ்லேயும் இந்த ஹெட்லைன் தான் வந்துட்டுருக்கு. ரிப்போர்ட்டர் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் சில பேர் தயங்கோட அப்பாவுக்கு சப்போர்ட்டாகவும் மாற்றி மாற்றி சும்மா பிச்சுக்கிட்டு இருக்கு. என்னென்ன நியூஸ்லாம் வச்சு தெருக்கி விட்டுட்ருக்காங்க. தயங்கோட அப்பா அவர் வெளியில தான் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா சோசியல் மீடியா. தயங்கோட அப்பா எப்போ வெளில வருவார்? ரிப்போர்ட்டர்லாம் ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் சொல்லியிருப்பாங்க உங்கள் ஃபோன்லேருந்து உங்கள் பையன் இருக்கான்லடா அந்த இடத்துக்கு கால் பண்ணி பேசிடாதீங்க உங்கள் ஃபோனில், ஏன்னா நாங்கள் தான் ட்ரேஸ் பண்ணுவோம், அப்புறம் எங்களால் கூட எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டுருப்பாங்க. அசிஸ்டண்ட்டுக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா
அவன்கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. "தயங்கோட அப்பா எனக்கு எந்த காரணத்த கொண்டும் எந்த டீட்டெயிலும் கேட்றாத" அப்படின்ட்டு. "ஆஃபீஸ தவிர எதுவும் கேட்காத" அப்படின்ட்டு. ஆறுகளே ஓகே பாஸ் அப்படின்ட்டுருப்பான். இப்ப தயங்கோட அப்பா தயங்க பார்க்கணும். அவ்ளோ கோவம் வருது அவருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த கேஸ்ல இருந்து தயங்க எப்படியாவது வெளில கொண்டு வரணும் அப்படின்னு தான் தோணுது. மட்டும் ஜெயிலுக்குள்ள போனா அவ்வளோதான். சோசியல் மீடியால ரொம்ப நாரடிச்சிருவாங்க. இந்த பக்கத்து நீங்க கார்ல போயிட்டுருக்கீங்க. உங்க அப்பா, அம்மா ரொம்ப கன்டினியூஸோட உங்க அப்பா தான் ட்ரை பண்ணிட்டுருக்காரு. நீங்க பின்னாடி உட்காந்து அழுதுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. உங்க வீட்டுக்கிட்ட கார் ஸ்டாப் ஆகுது. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாரி நின்டு பேசிட்டுருக்காங்க. கார் டோர ஓப்பன் பண்ணி கீழ இறங்குறீங்க. இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நீங்க ஒரு 2 மந்த்தா தான் இருக்கீங்க. உங்க அப்பா, அம்மா கூட கீழ இறங்குறாங்க. சில பேரு உங்கள நெனச்சு ஃபீல் பண்றாங்க. சில பேரு காசு கூட ஆசைப்பட்டுட்டு இவளே எவன்ட்டயாவது கூட போயிட்டு ஸ்கூல் பையன் மேல பழி போடுவா அப்படின்ட்டு நெறைய இது பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்க காதுல கேட்க முடியல. யாருக்கு தெரியும்? அந்த ஊர்ல அசிங்கப்பட்டுட்டு தான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்திருப்பாளோ? அங்கே எவனும் கிடைக்கல. அதான் கிளாஸ்ல நல்ல பெரிய பிசினஸோட பையனோட பேரை சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கா. பார்க்க அப்ராணி மூஞ்சி மாதிரி வச்சிருந்தா. ஏன் கேக்குறீங்க? என்கிட்ட கூட சண்டை போட்டா. அப்பயே நினைச்சேன் இவ பெரிய பிராடு குடும்பமா இருக்கும் அப்படின்ட்டு. இப்பதானே தெரியுது பொண்ணை வச்சு என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டுருக்கானோ அப்படின்ட்டு. உங்கள் அப்பா பற்றிலாம் தப்பாக பேசுகிறாங்க. உங்களால தாங்க முடியல. அழுதுகிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் டிஜிபி இவங்கெல்லாம் கால் பண்ணி இன்விகேஷன் பண்ண சொல்கிறாங்க. அது அந்த பிஸ்னஸோட பையனா இல்லை வேற பையனா அப்படின்ட்டு. ஏன்னா அது ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலோட நேமும் அது பெருசாக இஷ்யூ ஆகிட்டு இருக்குல்லடா. நான் ஸ்கூல்லேயும் போய் இன்விகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அதை சீக்கிரமாக அதை பண்ணுங்க அப்படின்ட்டு ப்ரெஷருக்கு மேலே அதிகமாக படுத்திட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு என்ன பண்ணுறது தெரியல. ஓகே சார் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு காலை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா போலீஸ்க்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி அவர் ஸ்கூல் கிளாஸ்ல இருந்தே தயங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட அன்னைக்கு தயங்கோட நேமை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு பையன் ட்ரக் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க. போலீஸ் பார்த்துட்டு தான் தயங்க வெளில கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவன் சொல்லியிருப்பான் எங்கள் அப்பா டாப் பொண்ணு நம்பர் பிஸ்னஸ் மேன் கிம் தயாங் அப்படின்ட்டு. தயாங்கோட அப்பாவுக்கும் கால் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸ்ட்ரைட்டா தயாங் வீட்டில் தான் போயிருப்பான். போலீஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நார்மலாக என்கொயரி பண்ணலடா. அதனால அந்த ஸ்கூல்லேயும் போய் தயாங்க பற்றி உங்களை பற்றியும் கேட்குறாங்க. சில பேர் தயாங்க பற்றியும் பொறுக்கி மாதிரி படிக்க மாட்டான், எல்லாத்துட்டையும் வம்பிழுத்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் உங்களை பற்றி உங்க நல்ல மேம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. தயங்க பிடிக்காது, கிளாஸ் கவனிக்க மாட்டான், ஆனால் மேமே கூட்டிட்டு போய் உனக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படிலாம் சொன்னோட இந்த மேமே கூட்டிட்டு போவாங்களடா. இந்த கேஸ் மட்டும் எழுதிக்கிறாங்க. அப்புறம் தயங்கோட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஜான், விஷ்ணு, தோன் அப்படின்ட்டு. அவங்ககிட்ட கேட்டா தயங்க பத்தி தெரியும் அப்படின்ட்டு. போலீஸ் தான் தயங்கோட கிளாஸ்க்கு வருது. அவங்க 3 பேத்தையும் கூப்பிட்டோன்னு இவங்க 3 பேரும் அப்படியே பயந்துக்கிட்டே ஒரு ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அவங்க 3 பேர்த்து நேம் கேட்டோன்னா அவங்களும் சொல்றாங்க தயங்க ஃப்ரெண்ட்ஸ்ண்டா. ஆமா சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு 3 பேருமே சொல்றாங்க. சொல்லுங்கடா அந்த ஒயின் டீச்சருக்கும் தயங்க எதுவும் அது ஆமாம்மா திருன்னு முளைக்கிறான். ஜானுஸ்னுக்கு என்ன சொல்கிறோன்னே தெரில. ஃப்ரெண்ட்ஸை மாட்டி விடுறதா இல்லை நீங்கள் நல்ல மிஸ் உங்களை பற்றி எது சொல்கிறதா அப்படின்ட்டு ரொம்பவே குழப்பமாக 3 பேரும் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. நான் போலீஸ் தெரியாதுலடா நீங்கள்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஜானை பார்த்து கேட்குறாங்க. சார் அந்த டீச்சர் ரொம்ப நல்லவங்க, என்னோடய ஃப்ரெண்டும் ரொம்ப நல்லவன் தான். நான் இதை பற்றி எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்றான். சொன்னோன்னே சாமம் தெளிவாய்க்கிறான். எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார், என் மச்சான் அப்படிலாம் பண்ணுவானா அப்படின்ட்டு தெரியாது சார். அந்த டீச்சர் ரொம்ப நல்லவங்க, என் மச்சான் பண்ணியிருக்க மாட்டான் சார் அப்படின்ட்டு. அவங்களும் சொன்னோன்னே ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைடா. ஆமாம் சார் மெய்யாலுமே அப்படின்ட்டு சொல்லிடுறான். ஹெச்எம்கிட்ட பேசினா இல்லை 2 பேர் நல்லவங்க தான், எங்க நல்ல பையன், அந்த டீச்சர் நல்ல பையன் தான் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. எல்லாம் என்கொயரி முடிச்சுட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க. இன்விகேஷன் பண்ணியிருப்பாங்களடா. அதில் அந்த போலீஸ் நீங்கள் கிளாஸில் தயாங்க இல்லைனா நீங்களா போய் வாண்டடாக அவனை கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்னு அவங்க கேஸ் எழுதியிருப்பாங்களடா. நிறைய தடவை நீங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி தான் உங்கள் கிளாஸில் வந்து சொல்லி கொடுப்பீங்க அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதை அந்த கேஸில் எழுதிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கிளாஸில் நீங்கள் எப்பயுமே தயாங்க்கு மட்டும் தான் கொஸ்டின் கேட்பீங்க அப்படின்ட்டு அதுவும் எழுதிக்கிறாங்க. ஓகேண்டா உங்கள் வீட்டுக்கு தான் போலீஸ் வருது. காலிங் பில் அடித்தோன்னா அவங்க அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. காலையில் வந்துருப்பானடா 2 கான்ஸ்டபிள் உங்கள் வீட்டுக்கு. அவங்க 2 பேருமே வராங்க. சார் நான் சொன்னேன்ல இந்த கான்ஸ்டபிள் தான் சார் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அதெல்லாம் செக் பண்ணணும். நம்ம போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காம எதமா அவனோட பொண்ணோட ரூமு இங்கே காலில் பித்து பிடிச்ச மாதிரி உங்கள் அப்பா உங்கள் ஃபோர்கட்டை ஒரு மாதிரி டேப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. படுத்திருக்கீங்க. போலீஸ் சவுண்டு கேட்டு உங்களால் முடியலை எந்திரிச்சு உட்காருங்க. இன்விகேஷன் பண்ணுவாங்கடா. அவங்க
போலீஸ் கான்ஸ்டபிள் எல்லாம் உங்கள் ரூம்குள்ளே தான் போகிறாங்க. ஏதாவது ப்ரூஃப் இருக்குமா அப்படின்ட்டு. நீங்கள் ரூம்குள்ளே போகலை, மார்னிங் எழுந்திரிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து ஹாலில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ரூமில் தான் போலீஸ் எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களால ஒரு சாம்பிள் ஒன்றும் கூட எடுக்க முடியலை. நான் மார்னிங்கே கான்ஸ்டபிள் தான் எங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணோன்னே போலீஸ் அவங்க கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அங்கே எந்த ப்ரூஃப்மே இருக்காமல் எல்லாத்தையுமே வச்சுட்டு எடுத்துட்டு எதுவுமே இல்லாத மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டபிளும் எல்லாமே பெட்ஷீட்லேருந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்கு கீழே எந்த ப்ரூஃப்மே எடுத்துருக்காது. போலீஸும் உங்கள் அப்பாட்டையும் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லி வெளில போயிடறாங்க. இப்படியே டைம் ஆகுது, இங்கே ஸ்கூல் முடியுது. தங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. வச்சான் அவன் வீட்டில் இருப்பானாடா, அவனை பிடிச்சிட்டு போயிருப்பாங்களா, இதான் சாமான் கேட்டுட்ருக்கான். அவங்க 3 பேத்துக்கும் தெரியல, வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா அது வரைக்கும் தயங்கோட வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. தயங்கோட அப்பா பற்றி நல்லா தெரியும். இப்படியே டைம் ஆகுது. தயங்கோட அப்பா இருக்காங்கடா, அவரோட அசிஸ்டன்ட் தான் தயங்கோட வீட்டுக்கு வராங்க. சார், டீலுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொன்னது இல்லைங்க சார். அசிஸ்டன்ட் தான் ஃபோன் வாங்கிட்டு வந்திருப்பான். ஏன்னா அந்த போலீஸ் தான் உங்கள் ஃபோன்லேருந்து கால் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. அதனால புது ஃபோன் வாங்கினோன்னே அந்த நம்பரும் அந்த போலீஸ்க்கு போயிடுச்சு. அவர் ஒரு குட்டி ஃபோன் வச்சிருப்பாரு, இந்த மாதிரி கிரிமினல் வேலை பார்க்கறதுக்கெல்லாம். அதுலேருந்து கால் பண்ணோன்னே, சார் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு இன்விகேஷன் பண்ண வருவோம், அப்போதைக்கு உங்கள் பையன் வீட்டில் இருக்கணும். எப்படியாவது நைட்டு உங்கள் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. இல்லாட்டி கண்டிப்பாக உங்கள் பையன் வீட்டில் இல்லாட்டி எல்லாத்துக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் பையன் தான் ரேப் பண்ணிட்டு எங்கே ஓடி போயிட்டான் அப்படின்ட்டு கேஸ் உங்கள் மேலே திருப்பிடும் இப்படிலாம் அந்த போலீஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை சார், நீங்கள் பயப்பட வேணாம். என் வீட்டிலேருந்து எந்த ப்ரூஃப்மே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பையனை காப்பாற்றுறது என்னோட பொறுப்பு அப்படின்ட்டு அந்த போலீஸ் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. எங்களோட அப்பாவுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்படியே டைம் ஆகுது. இங்கிட்டு நீங்கள் உங்கள் அம்மா எவ்வளவோ சாப்பிட சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிடாம அழுதுட்ருக்கீங்க. எல்லாம் என்ன தானப்பா, இவ்வளோ தூரத்துக்கு உங்களை எல்லாம் அசிங்கப்படுத்திட்டே இல்லை, எல்லாம் நட்டுதான் வந்திருக்கவே கூடாது. உங்கள் அம்மா ஆமாடி, எல்லாம் ஒன்றுட்டு தான், ஒன்றும் பெத்த இல்லை, அதான் எங்களை இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்திட்டடி. என்னடி சொல்கிற பிள்ளைய பார்த்து? ஆமாங்க, ஒரு வார்த்தை நம்மகிட்ட கேட்டிருக்கலாம்ல. போலீஸ் வரைக்கும் இப்போ மீடியா வரைக்கும் அசிங்கப்படுத்தி நம்ம மான மரியாதவே போக்கிட்டா. அம்மா என்னடி அம்மா, ஒரு சின்ன பையன் கிளாஸ் மேம்கிட்ட அப்படி தப்பா இருந்து எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? நீங்க பாயம் மூடுங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த வீடியோ கூட இவன் ஃபேஸ் தான் தெரிஞ்சிச்சு, அவன் பையன் தெரியல. ஆனால் இப்போ இது உலகமெங்கும் உங்க பொண்ணு ஃபோட்டோ தான். இதுக்கப்புறம் உங்களை யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? டி, அதுக்காண்டி என் பொண்ணு தப்பு சொல்றடி? உங்க பொண்ணு தப்பா சொல்றனா? எதா இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லியிருந்தா காதுமா வச்சு பிடிச்சிருக்கலாம். இப்போ ஒரே சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டா. சொல்லிடி, அவன் எப்படி வந்தா? எனக்கு தெரியாதுமா. உனக்கு தெரியாம தான் ரூம்ல அவன் பேர் சொல்லிட்டு இருந்தியா? அம்மா. என்னடி அம்மா, என்னடி பேசிட்டு இருக்க பிள்ளைகிட்ட? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் பொண்ணு ஒரு சின்ன பையன் மேலே கேஸ் கொடுத்துருக்கால, அவ ரேப் கேஸ்னு கொடுத்துருக்கா. எனக்கு தெரிஞ்சு உங்கள் பொண்ணு தான் கூப்பிட்டுருப்பாளுன்னு தோணுது. நீங்களாம் நான் எப்படி என்னடி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சண்டை வருது. என் பொண்ணு சந்தேகப்படுறியா அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவும் ஸ்டாப் பண்ணுறீங்க. உங்களுக்கு கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டுருக்கு. உங்க கூட சண்டை போடுறீங்க இல்லைங்க. உங்கள் பொண்ணுகிட்ட கேளுங்க. நைட்டு அந்த பையன் பேர் சொன்னா அது பேர் உனக்கு தெரியும். ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு வந்துருச்சு. நீங்கள் நல்லா டேப்லெட் போட்டு படுத்துட்டீங்க. நானும் கதவை திறந்துட்டு வெளில வந்தேன். உங்கள் பொண்ணு ரூம்லேருந்து தான் ஏதோ உனக்குற சவுண்டு மாதிரி கேட்டுச்சு. நானும் ஸ்டெப்பில் ஏறி போனேன். அப்போ தான் உங்கள் பொண்ணு ஏதோ தயாங்கன்னு கத்துனா. ஒரு 2 தடவை ஓயன் என்னாச்சுடா அப்படின்ட்டு நானும் டோரை ஓப்பன் பண்ணிட்டுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உனக்கு எந்த சவுண்டுமே இல்லை. ஓகே, பொண்ணு தான் ஏதோ ஸ்கூலுக்கும் போகாமல் இருக்கா, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டா. அந்த மேரேஜ் வீடியோனால பொண்ணு ரொம்ப டிப்ரெஷ் ஆகிட்டா. ஸ்கூலுக்கும் போக முடியல, இதனால கிளாஸ்னால அந்த நினைப்பில் டென்ஷன் ஆகி தூக்கத்தில் உளறான்னு நினச்சி நானும் கீழே வந்துட்டேன். நான் மார்னிங் போலீஸ் வீட்டுக்கு வரையில பார்த்தீங்கல்ல. சொல்லுடி, அவன் எப்படி ஒரு ரூமுக்கு வந்தா? கூப்பிட்டு தான் வந்தானா, இல்லை எல்லாம் சொல்கிற மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணுறியா? அப்படி அடி வளர்த்தோம் அப்படின்ட்டு உங்களை அடிக்கிறாங்க. நான் எப்படிம்மா? சொல்லு, அவன் எப்படி ஒரு ரூமுக்கு வந்தா? எனக்கு தெரியாதுமா. போய் சொல்லாதடி, சொல்லுடி. ஆனால் போய் சொல்லலம்மா. நான் எப்படிம்மா? அம்மா, அவன் என்னோட ஸ்டூடெண்ட், நான் ஒரு டீச்சர்மா. நான் எப்படிம்மா சின்ன பையனை என்ன நீங்களும் நம்பலையாம்மா? எப்படி
சொல்ற? நைட்டு ஒரு ரூம்ல அந்த பையனோட பேர் சொன்ன. அப்பவே அவன் ரூம்ல இருந்திருக்கான். அந்த பையனை உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. சொல்லுடி, அப்ப அந்த வீடியோ முதற்கொண்டு உண்மைதானா? உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன் கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு வந்திருக்கானா? சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஆல்ரெடி உங்களால சுத்தமா முடியல, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. உங்க அப்பா வந்து ஸ்டாப் பண்றாங்க. இல்லைங்க, இவ உயிரிழக்கிறதுக்கு செத்துடலாம். இவளுக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா நம்மகிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்களா? இவ அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கா. ஆனா நம்மகிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி காட்டி இருந்திருக்கா. ஆனா பாத்தீங்களா, கல்யாணத்தன்னைக்கு நம்ம மானத்தையே வாங்கிட்டா. ஆனா இப்ப ஊர்ல எல்லாத்துக்கும் நம்ம ரிலேட்டிவ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. நம்ம உயிருக்கு நம்ம தூக்கு போட்டு சாகலாம். இந்த மாதிரி பொண்ணை பத்ததுக்கு அம்மா அப்படி சொல்லாதீங்க. சொல்லுடி, அப்ப சொல்லு, இந்த ரூமுக்குள்ள என்ன நடந்துச்சு? எப்படி அவன் ரூமுக்கு வந்தா? அது அவன் கையில அவன் போனை வச்சு பார்த்துட்டே இருக்கான். உடஞ்சிருச்சு, அவனால தாங்க முடியல. இல்லையா அமைதியா உட்காந்துருக்கான். நீங்களும் ஸ்கூலுக்கு வரல, தயங்கோடப்பா. என் மான மரியாதை எல்லாம் போச்சு. நீங்க தயங்கோடப்பாட்ட எல்லாத்திட்டையும் சொல்லிட்டீங்க. அது அவனுக்கு செம்ம கோவம் வருது. அது மட்டும் இல்லாம அவன் கட்டின தாலியை வேற அத்து அத்து ஓயாம அவன் கையில கொடுத்துருக்குது. ஏங்கடப்பா, இந்த வயசுல உனக்கு பொண்டாட்டி வேணுமாடா? அவங்க வயசு என்ன, ஓ வயசு என்ன அப்படின்ட்டு அடிச்சிருப்பாங்க. எனக்கு அடிக்க கிடைக்க மாட்டேன், அப்படி ஒன்று விட்டுருவேன். ஒரு ஸ்மைல் பண்றான். அவன் பெட்டை விட்டு எழுந்திரிச்சு அவன் பேக் ஓபன் பண்றான். அதுல உங்க வீட்டு அட்ரஸ். அதை ஒரு மாதிரி எடுத்து கசக்குறான். ஒரு ஜம்ப் தான் உங்க வீட்டு உங்க ரூம்ல இருக்கான். எப்படி சொல்லிட்டு வந்த? எனக்கு கிடைக்க மாட்டியா? அது எப்படி? நான் விட்டுருவேனா? அல்லடி விட்டுருவேனா? என் அப்பா என்னுடைய அந்த கொம்பனே வந்தாலும் இருந்தோட யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன சொன்ன? சின்ன பையன் என்ன பண்ணுறான்னு பாரு. நீங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்க, அவன் ஒரு சேரில் தான் உட்காந்துட்டு அவன் 2 கால் எடுத்து நீங்கள் படுத்திருக்கீங்களடா அந்த பெட்டில் வச்சுட்டு அவன் பேண்ட் பேக்கெட்லேருந்து ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்து நல்லா எடுத்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணி ஃபூனு ஊதுறான். ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வருது. அப்படின்ட்டு உங்கள் கையெடுத்து ஒரு மாதிரி இரும ஆரம்பிக்கிறீங்க. அந்த சைடு திரும்புறீங்க, கொஞ்சம் ஹெவியானால ரொம்ப இரும ஆரம்பிக்கிறீங்க. என்னது? கண்ணை ஓப்பன் பண்ணால் இதுவும் ஒரு மாதிரி இந்த டிம் லைட்டுக்கு புகையாக இருக்குது. எந்திரிச்சு உட்காருறீங்க. நீ எப்படா? என்னடி திணற? பொறுக்கி எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டுக்கு எறும்புக்கு வந்திருப்ப? இல்லடா, உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். கூட நீ தானே? உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ சொல்லி பயம் இல்லாம கல்யாணத்துக்கு ரெடியா இருப்ப? அதான் வீடியோ விட்டும் அடங்காம என்னடி ஆட்டிட்டு இருக்க? என் அப்பா ஆஃபீஸ்க்கு வந்தியாம்ல, அவன் சொன்னான் ஃபோனெல்லாம் விட்டுச்சு. ஏன் அடிச்சான்? எனக்கு அதெல்லாம் வழியல. ஆனா எனக்கு இந்த வயசுல அதெல்லாம் வேணுமான்னு கேட்டான். அப்படி என்னடி? எனக்கு உனக்கும் பெரிய ஏஜ் டிஃப்ரெண்டா? 10 years தானடி. என்ன தப்பு இருக்கு? ஏன் அப்படித்தான் சொல்ற? ஏஜ் டிஃப்ரெண்டா இருந்தா மேட்ரு பண்ணா பிடிக்காதா என்ன? எந்திரிச்சு அந்த பெட்டை விட்டு கீழே இறங்கி உங்க போனை தான் எடுக்க போறீங்க. ப்ளீஸ் கால் பண்ணலான்ட்டு அவன் சேர்ல இருந்து எந்திரிச்சு உங்ககிட்ட வரான். உங்க கையெடுத்து அந்த போன் எடுக்கிறவங்களுக்குள்ள தட்டி விட்டான். என்னடி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறியா? எனக்கு தெரியும் என் அப்பா சும்மா விட மாட்டேன். அவனை அடிக்கலான்னு போயிருப்பீங்க. அதுக்குள்ள அவன் உங்க 2 ஷோல்டரையும் கை வச்சு எத்தி விட்டான். பெட்டில் ஒத்துன்னு விழுகுறீங்க. பொறுக்கி கேள்வி எந்திரிக்க போறீங்க. அவன் உங்க மேல ஜம்ப் பண்ணிட்டான். சும்மா விட மாட்டேன். அம்மா இங்கிருந்து அசிங்கப்படுத்தி இங்கிருந்து உள்ள தூக்கி போடணும். உங்க அப்பா என் காலில் விழுந்து நடந்தா பண்ணதெல்லாம் நான் போலீஸ்க்கு சொல்ல மருந்து. என்னடி சொல்ற? என் அப்பா எனக்காண்டி காலில் விழுந்தாரா? ஆமாடா, உன்ன மாதிரி பொறுக்கி பெத்தா இப்படித்தான் எல்லாம் காலி விழுகிற மாதிரி வரும். இதுக்கப்புறம் பாரு. அவன் ஷர்ட் போட்டிருப்பானடா, அதை பிடிச்சி அவனை பெட்டில் சைடில் சாச்சு அவனை இழுத்துட்டு வாடா வா, விட மாட்டேன். இங்கிருந்து அசிங்கப்படுத்த போலீஸ்ல என்ன பண்றேன்? மாதிரி இழுத்துட்டு போறீங்க. இல்லாட்டி நானும் பார்த்துட்டு இருக்கேன். அவனோட ஷர்ட்டை பிடிக்கிற அப்படின்ட்டு அவர்கிட்ட போயிருப்பீங்க. நீங்க நைட்டு ஆப் சாரி தான் கட்டியிருக்கீங்க. அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம இழுத்துட்டு போயிருப்பீங்களடா. அவன் கையெடுத்து உங்க ஷோல்டர் இருக்க அந்த சாரியை ஒரு பிடிச்சி இழுக்கிறான். விடுடா. அவன் காலரை பிடிச்சிருப்பீங்க. டக்குன்னு எடுத்து உங்க சாரியை பிடிக்கிறீங்க. அவன் ஒரு இழுத்தான் ரொட்டேட் ஆகி அங்கே திங்ஸ் இருக்கும், அதெல்லாம் டொப்புன்னு கீழே விழுந்து தடுமாறி போய் வாளுக்கிட்ட நிற்கிறீங்க. என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஆடுற. என் அப்பன் காலில் விழுந்திருக்கான். வரையும் யாரு காலையும் அப்பா விழுந்ததில்லடி, எனக்காண்டியா விழுந்துட்டான்.
சரி, நான் பண்ண தப்பு தான் தெரியுது. நான் உனக்கு என்னடி அவ்வளோ திமிரு? உனக்கு என்ன திமிரு? டீச்சர்னா ஏன் வயசா இருந்தா கம்மியா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கூடாதா? நீங்க பக்கத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குறீங்க. பெட்ஷீட் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி பொத்திக்கிறீங்க. வெளில போடா, வெளில போ. பக்கத்துல உங்க ஃபோன் இருக்கு. வேமா டக்குன்னு போய் எடுக்கிறீங்க. தயாங் வந்து அக்கேன தட்டி விடுறான். உங்க நெக்க பிடிச்சிக்கிறான். உனக்கு தெரியுமா, திடுக்கு டீச்சருங்கள அது என்ன ஒன் சைடா லவ் பண்ணுது. எனக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணுச்சுடி. உன்னோட 2 இயர்ஸ் கூட டி அவளே லவ் பண்ணல. ஏன்டி நீ ஏன் என்ன பண்ணக்கூடாது? இங்க உங்க பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவன் நெக்க பிடிச்சிட்டு இருக்கான். நீங்க அவன்கிட்ட தள்ளி போலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. பகல அவன் இருக்கிற பொருள்லாம் திங்ஸ்லாம் ஒரு மாதிரி தட்டி விட்டு கீழே டும் டும்னு உடையுது. இந்த சவுண்டு கீழெல்லாம் கேட்கும்லடா. இப்பதான் அவங்க அம்மா எந்திரிச்சிருப்பாங்க. ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு நைட் நேரத்தில் அப்படின்ட்டு வயசுக்கு ஏத்தப்ப நடந்துக்க தயா. தேவையில்லாத பார்த்துட்டு இருக்க. எனக்கு என் மேல கோவம். ப்ளீஸ் என்ன அடிச்சுக்க. ஆனா இது மாதிரி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. எனக்கு தெரியுது உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்தி உன்னை படிக்க வச்சது தப்பு தான். அதுக்காண்டி இப்படிலாம் பண்ணிட்டு தெரியாது. உன்னுடைய லைஃபே போச்சு. என் அப்பா அம்மா ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாங்க தெரியுமா? உன்னுடைய மேரேஜே ஸ்டாப் ஆயிடுச்சு. ரிலேட்டிவ் எல்லாம் என் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஒரு மாதிரி நல்லா குடிச்சு நின்றாங்கடா உன்னிட்டு. இன்னும் அதுலேருந்து என்னால் வெளில வர முடியல. ப்ளீஸ் இங்கேருந்து போயிரு. எனக்கு இவ்வளோ பண்ணியும் நான் ஏன் உன்னை சும்மா விட்டுருக்கேன்னா, சின்ன பையன் ஃப்யூச்சர் இருக்கு. அப்பா நீ நல்லா வருவேன்ட்டு உங்கள் அப்பா உன்னை காட்டி பண்ணுற தப்பெல்லாம் அவர் மறைச்சிட்டு இருக்காரு. நான் ஏன் உங்கள் அப்பாட்ட வந்து ஆஃபீஸில் சண்டை போட்டேன்னா எனக்கு கோவம். என் அப்பா அம்மா அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறது யாருக்கான கோவம் வரும். அதனால தான் சண்டை போட்டேன். ப்ளீஸ் அது கூட சாரி. இப்போ கூட நீ இவ்வளோ பண்ணியும் ஏன் உன்னை மன்னிச்சு விடுறேன்னா, நீ சின்ன பையன், உனக்கு ஃப்யூச்சர் இருக்கு. நல்லா படிச்சு பெரிய ஆளானுட்டு உங்க அப்பா ரொம்ப கனவு கண்டிட்டு இருக்காரு தயா. எனக்கு கெட்டது பண்ணி உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்க. ஏன்னா உன்னோட பேசுறதுல இல்லை இல்லாட்டி உங்க அப்பா இடிஞ்சு போயிடுவாரு. ஏன்னா நாங்க கொஞ்சம் என்ன ஃபேமிலி. ஆனா உங்க லைஃப் அப்படி இல்லை. ரொம்ப பெரிய பிசினஸோட பையன் அப்படின்னா ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. இங்கேருந்து போயிரு. முடியாதுடி. நான் சென்டிமெண்ட்டாக பேசுறியா? நீ சொன்ன மாதிரி நாங்கள் டாப் பிஸ்னஸ் மேனோட சொன்ன தாண்டி என்ன கல்யாணம் பண்ணிட்டா அதில் நீயும் டாப் பிஸ்னஸோட மருமகள் ஆயிடுவேல. கல்யாணமா? அதான் எனக்கு முடிஞ்சிச்சே. நீ லூசாடா. உனக்கு எத்தனைடா சொன்னாலும் உனக்கு புரியாது. சின்ன பையன்ல அதான் சொன்னதே சொல்லிட்டு இருக்க. உனக்கு சொன்னா புரியாது. இல்லை உங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறேன். வந்துட்டு தள்ளான்னு பார்க்குறீங்க. அவன் உங்கள் நெக்க பிடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெட்ஷீட் பிடிச்சிருக்கீங்க. கர்ட்டன் ப்ளவுஸோடு இருக்கீங்க. இல்லைடா ஏன் தள்ளு. என்னடி நான் என்ன சின்ன பையன்ன்ற நான் என்ன பண்ணா என்ன பெரிய பையன்டுவா சொல்லுடி. தயம் பைத்தியம் மாதிரி சின்ன பையன் மாதிரி லூசு மாதிரி வளரிட்டு இருக்காது. நீ இப்படிலாம் பண்ணுறதுக்கு நீ என் கையிலவே கொண்டுருவேன். எனக்கு தள்ளு. இல்லை நீயாவே உங்கள் வீட்டுக்கு போயிரு. நீ எப்படி வந்த? உங்கள் வீட்டை சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா விண்டோ ஓப்பனில் இருக்கு. இதெல்லாம் ஏய் என் ட்ரெஸ் எப்படி உனக்கு கிடச்சிச்சு? அதுக்குடி பாரு ஓடி படின்னு பேசுனேன். அதெல்லாம் உடச்சிருவேன் தயா. ஒரு மாதிரி தள்ளலான்னு பார்க்குறீங்க. இப்படி போகிறேன் தயா. உன்னை அடிச்சு கொண்டே போடுவேன். சின்ன புடி பையன் மறந்துட்டு வாழாட்டிட்டு இருக்க. இதை பற்றி உனக்கு தெரியாது தயா. சாஃப்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நான் சாஃப்டாக இருப்பேன். இந்த மாதிரி போறீங்களுக்கு நான் எப்படி இருப்பேன்ட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண பிளேஸில் தெரியும். என்கிட்ட வாழாட்டுறவங்கள வாழை போட்டு நறுக்கிடுவேன். ஒழுங்கு மாதிரியா இருந்தா எங்கேருந்து போயிரு. இல்லை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுடா. என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்கள் நெக்கிலேருந்து கையை எடுத்துட்டு அவன் ஹெப்பில் கை வச்சுட்டு நிற்கிறான். சொல்லுடி என்ன பண்ணுவேன்? எங்கே பண்ண வாழை நறுக்குண்டி நறுக்குடி. ஒரு வேலை எனக்கு வாழை இருக்கா என்ன அப்படின்ட்டு பின்னாடி பார்க்குறான். எனக்கு இல்லையடி. என்னடா கிண்டலா? இல்லை நறுக்குன்னு சொன்னல. எங்க உன் கையை எடுத்துட்டு நறுக்கு. அந்த பெட்ஷீட் கீழே விழுவலா? அப்போ நான் பார்க்க பொறிக்க உங்கள் கோவம் வந்து பல்லான்னு ஃபேஸில் அரைகிறீங்க. அப்பா நான் பார்க்குறதுக்கே அடிச்சாடி. நான் சிரிச்சிட்டு பார்க்குறேன். உங்கள் பெட்ஷீட் கீழே விழுந்துருச்சு. கீழே எடுக்கிறதுக்குள்ள உங்கள் கையை பிடிச்சி அந்த பெட்டில் தள்ளுறான். ஒன்று பார்க்குறீங்க. ஒரு பட்டனை கழட்டிட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் அவன் அப்படி ஷர்ட்டை கழட்டுறனால அங்கிட்டு போகலான்னு பார்த்தா நீங்கள் தான் இப்படி விழுந்திருக்கீங்களடா. அவங்க காலை பிடிச்சி ஒரு இழு தான் மேலே ஒரே ஜம்ப் ஆகிட்டான். என்னடி
தயங்கி தப்பு தப்பு பண்ற தயங்க. இங்க பாரு, இங்க பாருடா. ஒன்றும் இல்லை, விளாடாதடி. இதான் அடி அடி சின்ன பையன்றல, அதான் இந்த சின்ன பையன் புருஷன்ற வேலையை காட்டிடுறேன். அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ அடிக்கிறாளே, சின்ன புருஷனுக்கு வலிக்குதுடி. அவனை எத்த பார்க்குறீங்க. ஆனால் அவன் கிட்ட சாஞ்சிட்டு ஷர்ட்டை கீழே கழட்டி போடுறான். வேண்டாம். வேணும்டி, சும்மா சும்மா சின்ன பையன் சின்ன வயசு இப்படின்னே சொல்றியா? எனக்கும் பொண்டாட்டி தாலி கட்டிட்டோமே, அழுகு கொடுக்குறத நம்ம கொடுத்துட்டோம்னா நானும் நிம்மதியா இருப்பேன். ஐயோ அட்டங்கி இருப்பா. அதான் அப்படின்ட்டு டபுள் பக்கத்து உட்காந்துருக்கான். நீங்க எந்திரிக்கலான்னு போறீங்க, உங்க ஷோல்டர் பிடிச்சி முக்குறான். உண்ட கொஞ்சம் நீங்க ஹைட் தானடா, அதனால நீங்களும் ஸ்ட்ரகிள் பண்றீங்க. பொண்டாட்டி கொஞ்சம் வளர்ந்துருக்கா, அதான் சின்ன புரிஞ்சுனாலும் ஹேண்டில் பண்ண முடியல. ஏய் இருடி இதுக்கலாம். ஏய் அமைச்சர்டி. உனக்கு என்ன இப்போ நான் போகணும் அவ்வளோதானே? போடு ப்ளீஸ். ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? நித்தியமா பண்ணாத தயா அப்படின்ட்டு உங்க கையை வச்சு ஒரு மாதிரி மறைச்சிட்டு இருக்கீங்க உங்களை. சரி நான் போகிறேன். ரெடி, நான் பண்ணது தப்பு தான். டீச்சர் நீங்களும் அமைதியாக பார்க்குறீங்க. சாரி டீச்சர், நான் ஏன் தப்பு பண்ண போகிறேன் போல, அதனால நான் திருந்தலாம்னு நினைக்கிறேன். தயா. ஆமாம் டீச்சர், ப்ளீஸ் தயா மன்னிச்சிரு தயா. சரி சரி, லாஸ்ட்டாக ஒரு ஆசைடி. ஓடிட்டாதடா உன்னோட வயசில். இதை சொல்லாத, நான் போகணும் அவ்வளோதானே. எனக்கு ஒரு ஆசை. நீ கண்ணை க்ளோஸ் பண்ணால் எவ்வளோ அழகாக இருப்ப. இல்லை சும்மா ப்ளீஸ், இதை பண்ணிட்டேன்னா நான் போயிடுறேன். சரி அப்படின்ட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. டீச்சர் இந்தா சார் எங்கே இருக்குண்டு எம்எல்ஏ எந்திரித்தையா. ஓகே டீச்சர் அப்படின்ட்டு மேலேருந்து எந்திரிக்கிற மாதிரி லைட்டாக தூக்குறான். ஆல்ரெடி என் டீச்சர் பொண்டாட்டி உன் கையில் இருந்ததை அவங்க மூக்கில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டான். அப்படின்ட்டு கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. சாரி, சரி சின்ன புருஷனால் ஹேண்டில் பண்ண முடியாதா? இவன் என்னோட ஹைட் அறிவியா? அதான் இந்த ட்ரக்ஸ் டி. சும்மா இருந்தாலும் நீ ஏன் வருவடி? ஏண்டா ஏண்டா அப்படின்ட்டு அவனை அடிச்சு தள்ளுறீங்க. தேங்க் போட அப்படின்ட்டு. போட தேங்க் தேங்க் அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்ருப்பீங்களடா. இந்த சவுண்ட் தான். வெளில அவங்க அம்மா வந்திருப்பாங்க, அவங்க டோரை தட்டியிருப்பாங்க என்னான்ட்டு. சவுண்டு கேட்டு தேங்க். ஓ சொண்டி சுத்தவா கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நீங்கள் டென்ஷன் ஆகாதான் அது ஜிப் பண்ணி ஏறும்லடா. லிப்ஸில் அவன் லிப்ஸை வச்சுட்டான். இப்போ எந்த சவுண்டும் இல்லை. உங்கள் அம்மா 2 டைம் தட்டிட்டு, ஓ பொண்ணு அப்படி ஸ்கூலுக்கு போகலடா, ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டா அப்படின்னு தான் அவங்க கீழே போயிருந்துருப்பாங்க. இப்படித்தான் அவன் அவங்க கையை பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கும் அது வேலை செய்யுது. இருந்தாலும் உங்கள் ஹெட்டை போட்டு ஆட்டிட்டு கையெல்லாம் எடுத்து விட பார்க்குறீங்க. உங்கள் கை கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரகிள் பண்ணுறது இதெல்லாம் ஸ்டாப் அப்படி ஆகிட்டுருக்கு. அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். வேலையிலே எந்த சவுண்ட் இல்லைடா, உங்களை கிஸ் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கான். கண்ணிலேருந்து ட்ராப் வந்துட்டுருக்கு. வேலை சவுண்ட் இல்லைடா, உங்கள் லிப்ஸ் இருந்தால் லிப்ஸ் எடுத்துட்டான். ஏடி இவ்வளோ சவுண்டு கேட்டோம், என் மாமியா போயிட்டாங்க போல. என்னடி கண்ட்ரோல் கொஞ்சம் மிஸ் ஆகுது போல. அப்புறம் பொண்டாட்டி ஒன்று ஃபுல்லாக பிச்சு பிச்சு திங்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கட்டின தாலி உங்கள் கழுத்தில் இருக்கணும். அப்போதானே பொண்டாட்டி உண்மையோட எடுத்துக்கலாம். அவன் பெண் பட்டிலேருந்து தாலி எடுத்து உங்கள் நெக்கில் போடுறான். தலையை ஆட்டுறீங்க, கண்ணெல்லாம் பிளர் ஆகுது. வேலை செய்யுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரக் ஒன்றை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கான்சோட ஒன்று நான் எடுத்துக்கணும்டி அப்படின்ட்டு ஃபேமமாக அவன் ட்ரெஸ்லாம் எடுத்து கழட்டி போடுறான். அவங்களே அப்படித்தான் கழட்டிட்டு இருக்கான். கையை தட்டி விட்டுருக்கீங்க, இருந்தாலும் அவங்களால முடியல. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் கை நடுக்கத்தோட உங்கள் ஜெஸ்டில் வைக்கிறான். நீங்கள் தட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் காது கிட்ட வந்து, இதுக்கப்புறம் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுடி, ஏன்னா புருஷன்றத ஃபீல் பண்ண போகிற, அதுவும் நீ சொல்லுவியா டிக்கடி சின்ன பையன்ட்டு. இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், ஆனால் சின்ன புருஷன் வேணா சொல்லிக்கடி. உங்கள் நெக்கு கிட்ட காது இருக்கலடா, அங்கே ஒரு பைட் கொடுக்குறான். எண்ணில் கத்த போகிறீங்க, வாயை க்ளோஸ் பண்ணுறான். உங்கள் கையோட கை கொடுத்துட்டு ஒரு ரெட் இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. கண்ணிலண்டு டியர்ஸ் வந்துட்டுருக்கு. உங்கள் பாடியெல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் மிஸ் ஆகிட்டுருக்கு. அதுவும் வேலை செய்து பாடி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவனுக்கு கொஞ்சம் நர்வஸாகவும் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்கான். ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுக்குள்ளே ஃபுல் பண்ணுற மாதிரி பல்ல கடிச்சிக்கிறீங்க. உங்கள் ஹேண்ட் இருக்கலடா, ஒரு ஹேண்டு அது உங்கள் ஹேரை ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்சிக்கிறீங்க. இன்னொரு ஹேண்டில்
தேங்க் பிடிச்சிருக்கான். ஏன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தான் அவனை ஸ்டாப் பண்ண முடியல. அவன் கையை அவ்வளோ கிரிப்பாக பிடிக்கிறீங்க. அவன் ஃபுல் பண்ணோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஜிப்புன்னு இருக்கு. நிறைய தடவை மூவி பார்த்துருப்பான், பட் அவன் கையால் பண்ணிக்கவே மாட்டான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா என் பொண்டாட்டி கூட தான் பண்ணணும், அதை தான் ரிலீஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்டா அப்படின்ட்டு இருப்பான். உங்களை ஃபீல் பண்ண கூட அதை அவன் ரிலீஸ் பண்ணவே மாட்டான். ஃபுல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் செம்ம ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ண கண்ட்ரோல் மிஸ் ஆகி தேங்க் மூன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதை அவன் அப்படி பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது வேலை செஞ்சா அது சேஞ்ச் ஆயிருப்பீங்க அப்படின்ட்டு. அப்படித்தான் பார்த்துருப்பான். செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க 2 கையும் அவன் ஹேருக்குள்ள நீங்களும் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. செம்மையாக மாற்றி உங்களுக்குள்ள கம் பண்ணுறான். கேம் போயிட்டுருக்கு. தேங்க் ரொம்ப டயர்ட் ஆகுறான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் இல்லை. அவனு பெட்டில் போட்டு அங்கங்கே பைட் பண்ணி கிழிச்சு கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால முடியல. உங்களை ஸ்டாப் பண்றான். ஏன் ஸ்டாப் ஆக மாட்டீங்க? அதனால ப்ரீத் கூட பண்ண முடியல. பண்ணாடி போனே முன்னாடி ஸ்டாப். உன் கையை வச்சு ஸ்டாப் பண்றான். கண்ட்ரோலே இல்லை. அப்பா என் பொண்டாட்டி புருஷனவே மிஞ்சிடுவா போலையே. நீ சொன்னது உண்மைதாண்டி. நான் சின்ன பையனா இருக்கேன்டி. ஐயோ எனக்கு அசிங்கமா இருக்கேன். என் பொண்டாட்டி இந்த மாதிரி இருக்காளே. ஆனாடி நான் சலிச்சவனாடி இல்லடி. இதா உன் பேண்டிங் நல்லா இருக்கும். அதுலேருந்து இந்த பவுடர் எடுத்து ஸ்மோக் பண்ணிக்கிறான். கொஞ்சமாக டைவர்ட் ஆகுது. பெட்டில் படுத்துக்கிறான். நீங்கள் தான் செம்மையாக பண்ணி முடிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்து தயாங் இப்படியே மாற்றி முடிச்சுட்டு டயர்டோட தயாங் மேலே படுத்துட்டீங்க. ஏன்னா அந்த பவர் போகிற வரைக்கும் நீங்கள் அப்படி இருந்துட்டு லைட்டாக அது கம்மியோட தான் டயர்டில் படுத்திருப்பீங்க. இப்போ மார்னிங் ஒரு 6 அந்த மாதிரி கிளாக்கு எனக்கு ரொம்பவே பெயினா அப்படி இருக்கு. அந்த வலி உங்கள் ஸ்டொமக்கில் அப்படியே வலிய ஆரம்பிக்குது. கண்ணை டயர்டோட ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களால் முடிக்க முடியல. ஸ்டொமக் வலி தான். உங்களுக்கு நைட் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அவன் மேலே இருந்து அப்படியே எந்திரிச்சு இல்லை நிற்க முடியாமல் ஒரு மாதிரி வாயை க்ளோஸ் பண்ணி அழுத்துட்ருக்கீங்க. உன்னால் தாங்க முடியல அந்த வலி பெயினோட. ட்ரெஸ்ஸை போட்டு யார்கிட்டையுமே சொல்லலை, அவங்க அப்பா அம்மாட்ட கூட சொல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க. அம்மா நம்புங்கம்மா, நான் இது தப்பு பண்ணலம்மா. அவன் கொடுத்துட்டாம்மா. இது மட்டும் இல்லை, இன்னொரு தடவை அப்படித்தான் எனக்கு கொடுத்தா. உண்மைக்கான ஸ்கூல் போல் இல்லைம்மா. அன்னைக்கு நான் ஃபெயிண்ட் ஆகி அப்பா கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அன்னைக்கு என்ன முடியலம்மா. அதான் நான் டாக்டர் வாங்கினேன். ஆனால் நான் தள்ளியே போனால எனக்கு டார்ச்சர் அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறதுக்காண்டி நீங்கள் கொஞ்சம் ரூடாக அப்படி போயிருப்பீங்க. எல்லாத்துக்குமே அப்படி தான். படிக்காதவங்கள படிக்க வைக்கிறது என்னடா ஒரு டீச்சரோட வேலை, இதுதான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இது உங்கள் அப்பா அம்மாக்கே தெரியும். எல்லாத்தையும் சொன்னோன்னா உங்கள் அம்மா ஓடியாந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க, சாரிம்மான்னு கேட்குறாங்க. இங்கிட்டு நைட் ஆயிடுச்சுலடா. தயங்கோட அப்பா எல்லாமே போட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க. அவர் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லாதனால அவரு கார் எடுத்துட்டு தேங் எங்கே இருக்கணும் அங்கே போகிறாங்க. டோர் ஓப்பன் சவுண்டு கேட்டு தேங் அப்படியே கீழே ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். அவன் என்னையும் ஹக் பண்ணி அவட்ட ஒரு மாதிரி சைடாக சாச்சு. தேங்கோட அப்பா உள்ளே போய் லைட்டை ஆன் பண்ணிட்டு ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தேங்க புரியுது அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. இருந்தாலும் நீங்கள் வேணும், அதனால அப்பா அது வாய் திறக்கவில்லை. செம்மையாக அடிக்கிறாரு. ஃபேஸை தவிர மற்ற இடம் பூரா அடிக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு நாங்கள் பார்த்தா என்ன அடித்த காயம்லாம் இருக்குது அப்படின்னு ஏதாவது நினைப்பாங்க அப்படின்ட்டு நாங்களோட அப்பா சொல்கிறாங்க. ஆனால் தான் கேட்க மாட்றான். என்னால் முடியாதுப்பா, கொன்று வேண்டாம் அப்படின்ட்டு அடிக்கிறாங்க. நாங்கள் முடியாதுன்னு சொன்னாலும் எங்களோட அப்பா விடலை. சரிப்பா சொல்கிறேன். எங்களோட அப்பா வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. நாங்கள் ரூமில் தான் அடைச்சி போட்டாங்க. அவனுக்கு ஃபுட்லாம் கொடுக்குறாங்க. ஆயில்மெண்ட்லாம் ஃபேஸில் அந்த காயமாக இருக்கலடா அதெல்லாம் போட்டு விட்றாங்க. பட் பாடிக்கு போடல, அந்த பெயின் இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எங்களோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே பயத்தோடு தான் இருக்காரு. போலீஸோட ஜீப் அவங்க வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஆகுது. காலிங் சவுண்டு கேட்டு மேடு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. எங்களோட அப்பா ஹாலில் தான் இருக்காங்க. போலீஸ் வந்தோன்னே உங்கள் பையன் எங்கன்னு கேட்டோன்னே ரூமை காட்டுறாரு. தேங்க ரூமுக்கு தான் போகிறாங்க. தேங்கோட அப்பா வரணும் பார்க்குறாங்க. ஆனால் ஸ்டாப் பண்ணிவிட்டு தேங்க ரூமில் போய் எல்லாமே செக் பண்ணுறாங்க. தேங் அமைதியாக இருக்கான். அந்த போலீஸ் கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறான். நேரத்தில் போலீஸ் கீழே வந்தோன்னே ஓகே சார் நீங்கள் பயப்பட வேணாம் ரெண்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்கள் சும்மா விடலை, இந்த கேஸ் எடுக்கவே மாட்டுறாங்களடா. ஏன்னா போலீஸ் வந்து மீடியாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தேங் இப்படிப்பட்டவர் இல்லை, ஆல்ரெடி இன்விகேஷன்லாம் பண்ணதுக்கு
அப்படி எந்த ப்ரூஃபுமே இல்லை. இந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கலாம். இன்னொன்று நீங்கள் இதுக்கும் மேலே இருப்பாங்கடா, அவங்ககிட்ட போய் கேஸ் அப்ளை பண்ணிட்டீங்க. உங்க கோர்ட்ல இருந்து உங்க 2 பேத்தையுமே வர சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே 2 பேருமே கோர்ட்ல நிக்கிறீங்க. அவ்வளோ மீடியா எல்லாம் அங்கதான் உங்களுக்கு ஆப்போசிட்டா உங்களை பார்த்துட்டே நிக்கிறான். நீ அவனை பார்க்கவே இல்லை. வச்சு உங்களை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. என்னம்மா உன்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா இந்த பையனை அவனை ரேப் பண்ணா? ஆமா சார். இதுக்கான எந்த ப்ரூஃப்மே இல்லை. இந்த எவிடன்ஸ் இல்லாம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுவும் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ரேப் கேஸ் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு ஏதாவது வீடியோ ப்ரூஃப் ஏதாவது ஆதாரத்தை வச்சிருக்கீங்களா? இல்லைன்னு தலையாட்டுறீங்க. எந்த ப்ரூஃப்மே இல்லாம ஒரு பர்சன் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும்? சார் அது ப்ரூஃப் இருக்கு சார். என்ன ப்ரூஃப்? சார் ஒரு 2 வீக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு சார். அந்த வீடியோவில் எனக்கு இவன் தலை கட்டினா சார். அது ஃபேஸ் பிளர் பண்ணி போட்டான். அதனால என் மேரேஜ் ஃப்ளாட் ஆயிடுச்சு. டேங் பக்கத்து தாயா இருப்பாங்கடா, அவங்க பேசுறாங்க. சார் இப்பெல்லாம் எடிட்டிங் ஆப் இருக்கு, இதெல்லாம் வச்சு ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. இந்த வீடியோ இருக்க பொண்ணு இந்த பொண்ணு இருக்க கூட சான்சஸ் இல்ல. இப்பெல்லாம் ஃபேக் வீடியோ ஃபேக் போட்டோ அதிகமா இருக்கு அப்படின்ட்டு அவங்க பக்கத்துல இருந்து பேசுறாங்க. இருந்தாலும் அந்த சர்ச் அந்த வீடியோ பாக்குறாங்க. அந்த பையனோட போட்டோ கொஞ்சம் பிளர் பண்ணி அப்படிதான் இருக்கு. ஆனா உங்க போட்டோ நல்லா தெளிவா பேசுற மாதிரி டாக் பேசுற மாதிரிலாம் இருக்கு. நீங்க அது நான் தான் அப்படின்றீங்க சார். ஆதர் சர்ச்சு இப்ப தேங்க்ஸ் அட்டு அவன் பேர் தானே கிம் தயாங். அவனும் திரும்பி சர்ச்சு பார்த்துட்டு ஆமான்றான். இவங்க அவன் டீச்சர் தானே, இதுக்கும் தலையாட்டுறான். இவங்கள ரேப் பண்ணிட்டு அப்படின்ட்டு உன் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இவங்கள ரேப் பண்ணியா இல்ல உன் மேல அது பொய்யான கேஸ் கொடுத்துருக்காங்களா? நாங்க உங்களை பாக்குறான் கண் டீஸோட அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. அவளை ரேப் பண்ண சார். பொய் சொல்லாதடா, பொய் சொல்லாத சார், பொய் சொல்ற அப்படின்ட்டு கத்துறீங்க. கோட் வாயன் கத்தலாம் கூடாது. உங்ககிட்ட கேட்கல அவன் அமைதியா இருந்தல்ல. போய் சொல்ற தயங்கோட அப்பாவுக்கு நிம்மதியா இருக்கு. போலீஸும் தயங்கோட அப்பா தான் பாக்குறாங்க. பண்ணாதீங்க சார் அப்படின்ட்டு உங்க மேல உங்க டீச்சர் கேஸ் கொடுத்துருக்காங்களே, ஏன் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியுமா தயா? எனக்கு தெரியாது, அவங்கள நான் ரேப் பண்ணல இப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். நீங்க சொல்லலான்னு கத்திட்டு இருக்கீங்க. கோர்ட்ல இருந்து இப்பெல்லாம் கத்தக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது எவிடன்ஸோட வர சொல்லியிருக்காங்க. நீங்க கீழே இறங்கி கூட அவனை கத்திட்டு தான் இருக்கீங்க. போலீஸ் உங்களை வெளில கூட்டிட்டு போயிடுறாங்க. வக்கீலோட தயங்கோட அப்பா போலீஸ் அவங்க அங்கிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு இருக்கீங்க. அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நைட்ல அவங்கள தூங்கவே முடியல. போய் சொல்றான் அப்படின்ட்டு உங்க ஃபோன் எடுத்து எச்எம் இருப்பாங்கடா அவங்ககிட்ட கால் பண்ணி உங்கள்கிட்ட கெஞ்சி அழுது சாமாமா விஷ்ணு ஜானு அவங்க பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கி கால் பண்ணி கெஞ்சிறீங்க. கடைசி காலை கட் பண்ணிடுறாங்க. இங்க அவங்க அப்பா கூட்டிட்டு உங்க அட்ரஸ்லாம் வாங்கி அவங்க வீட்டுக்கே போய் ப்ளீஸ்டா அது வரைக்கும் காட்டி கெஞ்சினதில்ல. உங்க ஃப்ரெண்டுட்டு நான் லாஸ்ட்டாக கெஞ்சினேன். ஆனால் என்னை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டான் நல்லா தெரியும். உன் ஃப்ரெண்டை பற்றி ப்ளீஸ்டா ப்ளீஸ் அப்படின்ட்டு அழுகுறீங்க. ஜான் ஒரு மாதிரி தலையாட்டுறான். சாமமும் டே என்னடா பண்ணுற அப்படின்றான். தேங்க்ஸ் ஜான், ப்ளீஸ் இப்படி கெட்டவே பின்னாடி போகாதீங்க. உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கண்ணை தொடச்சிட்டு அவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. அங்கே கோர்ட்டில் இருக்கீங்க. 2வது கேஸாக அவங்கள எடுக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறோம். நீங்களும் என்னம்மா ப்ரூஃப்? சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனை பற்றி சொல்லுவாங்க சார். ஜான் விஷ்ணு அவங்க 3 பேர் வந்து நிற்கிறாங்க. சச்சும் கேள்வி கேட்குறாரு. அவங்க 3 பேத்தையுமே பார்த்துட்டே இருக்கீங்க. கண்ணில் டீயர்ஸ் வந்துட்டு இருக்கு. கடவுளே சாமியை ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. சார் இந்த டீச்சர் ரொம்பவே நல்லவங்க, எங்களுக்கு கிளாஸ் நல்லாவே எடுப்பாங்க. ஆனா என் ஃப்ரெண்ட் தயாங் கண்டிப்பா அவங்கள பண்ணிருக்க மாட்டான். இவ்வளவுதான் ஹார்ட் ப்ரோ கூட பாக்குறீங்க ஜான. என் ஃப்ரெண்டுக்கு இந்த மேம் பிடிக்காது. நான் அதுக்காண்டி என் ஃப்ரெண்டு மேல இப்படி பொய்யா கேஸ் பண்ணுவாங்கட்டு சத்தியமா தெரியாது சார். என் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிருக்க மாட்டா சார். அதுக்காண்டி இந்த மேம் கெட்டவங்களாம் சொல்ல மாட்டேன், ரொம்பவே நல்லவங்க. ஆமா சார், வச்சா அப்படி பண்ணிருக்க மாட்டான் சார், ரொம்ப நல்லவன். அப்புறம் இந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க சார். நான் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஜான் ஜான் தெரியுங்க. 3 பேருமே உங்களை பார்க்கல. அங்க கோர்ட்ல பேலன்ஸ் உங்க 3 பேருமே கீழே இறங்கி போயிடுறாங்க. என்னம்மா சாச்சி சொல்லுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே இல்லைன்றாங்க. இல்ல சார். நீங்க அழுகுறீங்க. தான் உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து நிக்கிறேன். அவனை பார்த்து உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. உங்க கீழே இருந்து அவனை போய் அடிக்கலான்னு போறீங்க. இதுக்குள்ள சைலண்ட் ஸ்டாப் பண்ணி என்னம்மா பண்ணிட்டு இருக்க? போய் சொல்ற சார். அப்பா அம்மானால பார்க்கவே முடியல. எங்களோட அப்பாவுக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு சார். ஒரே ஒரு சாட்சி இருக்கு சார். நான் தான். என்ன சொல்றமா? என்ன டெஸ்ட் பண்ணா கண்டிப்பா ப்ரூஃப் இருக்கும். இவ்வளவுதான். தாயங்களோட அப்பாவுக்கு பயம் ஸ்டார்ட் ஆகுது. போலீஸும் பாக்குறாங்க.
கொஞ்சம் பதட்டமாகறா. இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்றா. கண்டிப்பா உங்களை டெஸ்ட் பண்ணா தயங்கோட ஜீன் லைட்டா உங்களுக்குள்ள இருக்கும். அதை டெஸ்ட் பண்ணா கண்டிப்பா அவனா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்டா தயங்க பார்த்து சர்ச் கேக்குறாங்க. உங்களை பார்த்துக்கிட்டே நான் ரேப் பண்ணல சார். யாராவது பொண்டாட்டிய ரேப் பண்ணுவாங்களா சார்? உங்களை பார்த்துக்கிட்டே கேட்குறான் சர்ச். என்ன சொல்றீங்க? இல்லை சார், ஒரு பொண்டாட்டிய யாராவது ரேப் பண்ணுவாங்களா? இங்க முன்னாடி நிற்கிறாளே அவன் பொண்டாட்டி. ஆல்ரெடி அவளுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நேற்று கூட என் பொண்டாட்டி காட்டினாலே வீடியோ. அது வேற யாரும் இல்லை, நான் தான். பொண்டாட்டிய புருஷன் தொடலாம், இது எப்படி ரேப் ஆகும்? அதான் நான் ரேப் பண்ணல. என் பொண்டாட்டி கூட நான் தான் இருந்தேன். இது எப்படி உங்க சட்டத்தில் எப்படி ரேப்னு போடுவீங்க? அவட்டே கேளுங்க. அவளுக்கு நான் தாலி கட்டினேன். இந்த வீடியோ முதற்கொண்டு ரியல் தான். அவ கழுத்துல நான் தான் தாலி கட்டினேன். ஒரு டைம் இல்ல 3 ஓட்டி கட்டினேன். லாஸ்டா அவ கழுத்துல தாலி போட்டு தான் அவ கூட எல்லாம் பண்ணேன். பொண்டாட்டியா பொண்டாட்டி புருஷனை தொட்டா ரேப் ஆகுமா? இல்ல பொண்டாட்டிய புருஷன் தொட்டாதான் ரேப் ஆகுமா? இதுல ஏதாவது சட்டம் இருக்கா சார்? பாத்தீங்களா அவ எப்படி பேசுறான்னு? ஏய் என்னடி புருஷனா இவ்வளவு பேர் இருக்குமில்ல போடான்ற? யாரா? யார்? நீதான் சார். பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? சார் பாருங்க, புருஷன் இவ்வளவு பேர் இருக்க இல்ல போடான்றா பொண்டாட்டி. இவ்வளவு ஃபர்ஸ்ட் கேஸ்ல உள்ள போடுங்க சார். புருஷனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்ட்டு. அவனா நான் போடான்றா. புருஷன் சொல்றதை கேட்கவே மாட்றா, அடங்கவே மாட்றா. இப்ப கூட பாருங்க, நான் கட்டின தலைய எங்க கழட்டி போட்டான்னு தெரியல. ஏண்டி உனக்கு இதே வேலையாடி எத்தனை நாளோடய கட்டுறது? சும்மா விட மாட்டேன். அச்சுக்கடி சைலன்ஸ். இந்த கேஸ்க்கு தீர்ப்பு குற்றவாளியை நான் தான் பண்ணம்ட்டு ஒத்துக்கொண்டதால் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 18 வயதுக்கு கீழே இருக்கனால சீர்திருத்த பள்ளி ஏதோ சொல்லுவாங்க, அதில் போட்டாங்க. ஐயோ சார், நான் பொண்டாந்தையும் சேர்த்து போடுங்க, என்னால் இருக்க முடியாது. அதிக பிரச்சனை பேசினால இதுக்கும் பனிஷ் பண்ணிட்டுறாங்க. தயங்கோட அப்பா அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டாரு. பொண்டாட்டி கத்திட்டு இருக்கான். அங்கே போலீஸ் தயங்க பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா உங்க கையை பிடிக்கிறாங்க. ப்ளீஸ் தயங்க ஜீப்ல ஏற்ற போறாங்க. என்ன தயாங்க ரொம்ப ஆடுனில்ல. அப்புறம் சார் உங்க பையனுக்காண்டி ரொம்ப நிறைய வேலை பார்த்தீங்களா? உண்மை பக்கத்து தான் எல்லாமே ஜெயிக்கும். காசால பணத்தை எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் போலீஸ் உண்மையை மட்டும் சொல்றேன். நீங்க எல்லாத்துக்கும் துணை போறீங்கல்ல, கண்டிப்பா நீங்களே ஏதாவது ஒண்ணுல மாட்டுவீங்க. தப்பிச்சுட்டோன்னு நினைக்காதீங்க. அப்புறம் தயா உன்னை சின்ன பையன் இப்படி தப்பு கணக்கு போட்டேன். ஜீப்ல இருந்து ஏற போயிருப்பான், கீழே இறங்குறான். ரைட் உங்ககிட்ட வந்து என்னடி ஜெயிச்சுட்டேன் ஆடுறியா? இப்போ என்கிட்ட தோத்து தாண்டி போயிருக்க. நாங்க பாக்குறீங்க என்னடி புரியல. ரேப் பண்ணன்னு சொல்லல, இப்போ சொல்றேன் ரேப் பண்ணல. இந்த ஜட்ஜி எத்தனை தடவை ரேப் பண்ணன்னு கேட்டாலும் இல்லைன்னு தாண்டி சொல்லியிருப்பேன். ஆனா நீ சொன்னியே என்ன செக் பண்ணுங்கன்ட்டு. அத பயந்துக்கிட்டு ஒத்துக்கிட்டியா? பயந்து சொல்றது நான் பொட்டை அடி. இப்போ சர்ச்சு உன்னை காட்டி ரேப் பண்ண சொன்னா கில்லுன்னு சொல்லுவேன். பொண்டாட்டிய புருஷன் மட்டும் தாண்டி தொடணும். அந்த இடத்தெல்லாம் பார்க்கணும். கண்டவன் பார்க்கறதுக்கு பொண்டாட்டினா அடுத்த மாதிரி விட்டாமா. உன்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? ஒரு இடம் இல்லாம கவர் பண்ணிட்டு வருவேன். எவனையும் பார்க்க மாட்டேன். அந்த ஸ்கூல்லே கல்யாணம் ஆனவ கல்யாணம் ஆகாதவ நான் திறந்துட்டு மேய்ஞ்சிட்டு தெரியவா. நான் நீ மட்டும் தாண்டி ஒன்னா அடக்கமா இருப்ப. அதனாலதான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. நான் திமுற குறைக்க தாண்டி எல்லாம் செக்கப்னு போவ. ஒக்க வர அழகா இருக்கியா நான் எல்லாம் டச் பண்ணு தோணும். என் பொண்டாட்டிய நான் மட்டும் தொடணும். அதான் அந்த சர்ச்சிட்டே கட்டின பொண்டாட்டிய தொட்ட ரேப் கேஸ்ன்னு கேட்டேன். சொல்லடி ஏன் சொல்ல? உன் குளத்துல தாலி கட்டணும் தாண்டி கேட்டேன். என் காலத்துல தாலி கட்டாம இருந்தா ரேப் கேஸ். எனக்கு கல்யாணம் ஆகி அப்புறம் ரேப் கேஸ்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அதுவும் ஒரு தடவை கட்டினேன், 3 தடவை கட்டியிருக்கேன்டி. எல்லாம் போனா எல்லா புருஷனும் 1 முடிச்சு போடுவான், 4 முடிச்சு போடுவான். நான் 9 முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஸ்ட்ராங்னு சொன்னா ஞாபகம் வருது. காத்துக்கிட்ட சொல்றான், பார்த்து முறைக்கிறீங்க. என்னடி முறைகிற? அந்த விஷயத்துல நீ ஸ்ட்ராங்கா இருக்கடி. முறைக்கி கொண்டு வந்து இல்ல மாட்டடா. உள்ள போய் பையன் உனக்கு அறிவு வரட்டும். திரும்புறீங்க, உங்க கையை பிடிக்கிற போலீஸ் தான் கையை பிடிக்கிறாங்க. சார் இருங்க. என்ன இருந்துவனா? இருந்ததுக்கு நான் என்ன விளையாடி பண்ண? தாலி கட்டிருக்கேன்டி. தேங்கோடப்பா அப்பா பொண்டாட்டிட்ட பேசிட்டு இருக்கேன். யாரும் உனக்கு பொண்டாட்டி கையற எடுத்துட்டு இருக்கீங்க? யாரு பொண்டாட்டியா? நீ தாண்டி. எனக்கு என்ன காது மாதிரி கேட்காதா? செவிடாடி நீ. நீ கொஞ்சம் செவிடுதான். அவன் கையில இருந்து உங்க கையை எடுத்துட்டு இருக்கீங்க. இங்க பாருடி, உள்ள போயிட்டேன். ரொம்ப சந்தோஷப்படாத, சீக்கிரம் வந்துருவேன்.
உள்ள போயிட்டானே அப்படின்ட்டு நிம்மதியா இருக்குன்னு நினைச்சிடாத. அவனையாவது லவ் பண்ணோம் பிடிச்சி கல்யாணம் பண்ணோம்னு நினைச்சேன். அவனையும் விட்டுவேன், உன்னையும் விட்டுவேன். இப்ப இல்ல, எப்பயும் நான் தாண்டி உனக்கு புருஷன். உன் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன்டி. இப்போ இல்ல, நான் செத்தா கூட நீ என் பொண்டாட்டியா தான் இருக்கணும். உன் மைண்ட்லயே வச்சுக்க. உன் மனசுக்குள்ள நான் தான் இருக்கணும். பொறுக்கியா இருக்கணும், புருஷனா இருக்கணும். அவனா இருந்தாலும் உனக்கு நான் தான். இதுக்கப்புறம் உன்னை அவனும் பார்க்க மாட்டான். இப்படி பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு அப்ப நான் விட்டு வண்டி. ஏன்னா எல்லாத்துக்கும் நீ என் பொண்டாட்டின்னு தெரியும். கூட படுத்தது நான் தான். அவன் கையை ஒத்துட்டு பல்லான்னு அரையிறீங்க. எங்களோட அப்பாலாம் தன் பையன் இப்படி பேசுறானா அப்படின்ட்டு ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. கனவுல கூட ஒண்ணு நினைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் கண்ணு முன்னாடி வரவே மாட்டேன். உங்க கையை பிடிக்க வரான். அதுக்குள்ள போலீஸ் பிடிச்சிட்டு இப்படி ஏத்துறாங்க, கத்துறான். அதை பொத்திட்டு நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்தாலும் நீ தடையா போட்டுட்டு அவன் கத்திக்கிட்டே போறான். உன்னால அதை கேட்க முடியல. உங்க அம்மா கையை பிடிச்சிட்டு போலாம். இங்க கார்ல ஏறத பாக்குறான். எங்கூடப்பா பல்லாருன்னு அறையிறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க? பா என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, என்ன சொன்னாலும் கேக்குறேன். எனக்கு அவ வேணும், இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா. என்னடா பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டடா. கண்டிப்பா அந்த பாவனை சும்மா விடாது தயா. ஒரு பொண்ணோட லைஃபவே நாசப்படுத்திட்ட. என்ன அப்பா? பொண்ணு இல்லப்பா, என் பொண்டாட்டி, மருமக, என் பொண்டாட்டிப்பா. நான் ஜெயிலுக்கு போனாலும் கூட்டியாந்து என் வீட்டில் வச்சிருங்க. நான் வீட்டுக்கு வந்தோன்னா வேற எங்க தூக்கி போட்டான்னு தெரியல தாலியா. அவனுக்கு எத்தனை தடவை கட்டுறன்னு தெரியல. எனக்கு பெருசா வைங்கப்பா. லூஸ் மாதிரி விடறாமா, உள்ள போடா. அந்த போலீஸ்ட சார் சார் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. உங்க பையன் அமைதியா இருந்திருக்கணும். இந்த பொண்ணு டெஸ்ட்டுக்கு போயிருந்தா கூட ரிப்போர்ட்டை மாத்திருக்கலாம். அப்பா என்ன பேசுறீங்க? இந்த நாயெல்லாம் என் பொண்ணுட்டி தொடரணுமா? சார் உங்க பையன் எப்படி இருக்கனால ஒன்றும் பண்ண முடியாது. உங்க பையன் உள்ள போய் தான் ஆகணும். வழியில் அப்படின்ட்டு அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. தயங்கோடப்பா தன் பையன் ஜீப்ல போறத பாக்குறாங்க. தேங்க்ஸ் ஸ்ட்ரைட்டா ஜெயிலுக்குள்ளதான். அந்த கேட் ஓபன் ஆகுது. உள்ள போறான். அவ்வளோ பெருசா அவனுக்கு முன்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க. வரிசையா நிக்கிறான். சின்ன சின்ன பையங்களா தான் இருக்காங்க. எல்லாம் கொலை பண்ணிட்டு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சில பேர்லாம் ட்ரெஸ்ல ரத்தமா அப்படி இருக்கு. அன்பையும் ஒன்னா போகுது. அவன் என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சத்தியா கல்றா என்னடா பண்ண? 5 வயசு பொண்ணு ரேப் பண்ண குடிக்கி எப்படின்ட்டு அடிச்சு கூட்டிட்டு போறாங்க. உன் பேர் என்னடா? தயாங். ஷர்ட்டை கழட்டு. தேங்க ஷர்ட்டை கழட்டுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாமே தயங்க தான் பாக்குறாங்க. தயங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்கடா போலீஸ். அவரும் பாக்குறாரு. அவருக்கு ஷாக்கா இருக்கு. என்னடா அப்படின்ட்டு. நான் தயங்க உடம்பு ஃபுல்லா ஒரே இக்கிமா இருக்குதா. கடிச்சு நகத்தால கீறி புறம் பள்ளத்தடமா இருக்கு. என்னடா இவன் ரேப் பண்ணனா இல்ல அந்த பொண்ணு ரேப் பண்ணுச்சா அப்படின்னு தான் அந்த போலீஸ்க்கு தோணுது. இந்த நேம்ல எழுது வரலடா. அவரே ஷாக் ஆகி பார்த்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு தழும்பு நெக்ஸ்ட் இந்த மச்சமோல் அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்ட்டு என்கிட்ட கட்டணும் அவனும் காட்டுறான். என்ன பண்ண? என் பொண்டாட்டி கூட மேட்ரு பண்ண. ஏய் என்னடா பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள வந்த? அதான் சார் என் பொண்டாட்டி கூட பர்சனல் நைட் கொண்டாடினேன். ஏய் என்ன திமிரா பேசிட்டு இருக்கியா? இப்ப அந்த போலீஸ் தான் வந்து அதெல்லாம் சொன்னோன்னு ரேப் கேஸா? இல்ல அவன் என் பொண்டாட்டி. ஏய் உள்ள போடா. இந்த போலீஸ் வெளில போயிடுறாங்க. இதுக்குன்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் தயங்க கூட்டிட்டு போறாங்க. உள்ள நடந்து போயிட்டே இருக்கான். ஒவ்வொரு கேட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன பையங்களா இருக்காங்க. தயங்க பாத்துக்கிட்டே போறான். அப்போ ஒரு கேட்டுக்குள்ள தான் உள்ள போடா. அவனும் உள்ள போய்க்கிறான். அங்க 2 பேர் இருக்காங்க. தயங்க ஒரு மூலையில போய் அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இப்படி டைம் ஆகுது. கொஞ்ச நேரத்துல 2 போலீஸ் தான் தேங்க கூட்டிட்டு போறாங்க. ரூம்குள்ள செம்மையா போட்டு பொலந்து கட்டுறாங்க. அப்போ ஒரு கால் வருது. ஓ சரி சரி தேங்க கூட்டிட்டு போறாங்க. ஒரு மாதிரி நடக்க முடியாம அவனை அகைன் அந்த கூண்டுக்குள்ள அதாவது கேட்டா எங்க லாக் பண்ணிருப்பாங்களோ அந்த ரூம்குள்ள கூட்டி போயிட்டாங்க. ஏன்னா தேங்கோட அப்பா தான் அவரு பெரிய பிசினஸ் மேன்லடா. அதனால தான் பையனை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அமௌண்ட் கொடுத்துருப்பாரு. அதனாலதான் தயங்க பாதையோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி செம்மையா அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நைட்டு பூரா ரொம்ப அவன் வழியில ஒரு மாதிரி இருக்கான். அப்ப கூட உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். நைட்டு உங்க கூட இருந்தது. நெக்ஸ்ட் டே ஆகுது. எல்லா பசங்களும் குளிச்சுட்டு ஒரு குடுக்குறாங்க. தேங்க பாக்குறான். சின்ன சின்ன பசங்களா என்னென்னமோ கொலையெல்லாம் பண்ணிட்டு தப்பு பண்ணது பண்ணாதது எல்லாத்தையும் பிடிச்சாந்து போட்டிருப்பாங்க போல பாக்குறாங்க. அப்புறம் இங்க சின்ன பையங்க தானடா எந்தெந்த கிளாஸ் இருக்கோ 10th படிக்கிறவங்க 10th போகணும் 8th 6th இந்த மாதிரிலாம் கொலை பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்லடா. அவங்களுக்குலாம் இங்கேயே கிளாஸ் நடக்குது. நாங்கள் 10th படிக்கிறனால அங்க 10th சொல்லி கொடுக்குறாங்கடா. அங்க கூட்டிட்டு போறாங்க. தேங்க ஒரு மூலையில உட்காந்துட்டு எதுவுமே கவனிக்க மாட்டான். அவனுக்கு மண்டைக்குள்ள ஓடுறது நீங்க மட்டும்தான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அங்கேயே ஒர்க் கொடுக்குறாங்க. பார்க்காதவங்கள செம்மையா அடிக்கிறாங்க. தயங்க மட்டும் அடிக்கிறது இல்ல. ரெகுலரா கிளாஸ்க்கு போக சொல்றாங்க. அடிக்காம அமைதியா இருக்கான். இப்படியே 1 வீக் ஆகுது. அங்க யாரு கூடயும் பேசுறது இல்ல. பேச வந்தாலும் முறைக்கிறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. ஒர்க் பார்த்துட்டு கிளாஸ்க்குள்ள போறான். அப்பதான் தேங் மாதிரி ஒருத்தவன் ரொம்பவே லவ் பண்ணியிருப்பான். ஏதோ சுச்சுவேஷன்னால அவன் கொலை பண்ணிட்டு வந்திருப்பான். அவன் இவனுக்கு முன்னாடி வந்திருப்பான்லடா. அதனால
ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான். அவன்கிட்ட சொல்றான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், கண்டிப்பா நான் பாஸ் பண்ணாதான் அந்த பொண்ணை நான் தேட முடியும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிலாம் சொன்னோன்னே தேங்க மண்டைக்குள்ள ஓடுறது. நீங்க தான் எப்பயும் தேங்க படி படின்ட்டுவீங்க. அதனால அந்த மிஸ் சொல்லிக் கொடுக்குறத கவனிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு அப்படியே தலை வலியா இருக்கு, படிக்கவே சுத்தமா பிடிக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கான். ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்றான், டெஸ்ட் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வரலைன்னா கூட ஒரு மாதிரி செவத்துல எல்லாம் முட்டிக்கிறான். தேங்கோட பர்த்டே, தேங்கோட அப்பாவுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. தேங்கோட அப்பா பெரிய பிசினஸ் மேன்லடா. அதனால தேங்கோட பர்த்டேக்கு ஜெயில இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஸ்வீட்டு, இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம்ட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் மாதிரி வாங்கியிருப்பாங்க. அவரும் உள்ள வராரு. தேங் தான் எல்லாத்துக்கும் இங்கே யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்கடா, அது மாதிரி போட்டுட்டு எல்லாத்துக்கும் தேங்கோட அப்பா ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காரு. தேங் கியூவில் நிற்கிறான். பார்க்கவே முடியல, தேங்க அப்பாவுக்கு அவ்வளோ கண்ணில் டியர்ஸ் வருது. ஒன் பை ஒன்னா வாங்கிட்டு இருக்கான். தேங் கை நீட்டுறான். அவங்க அப்பானால பார்க்கவே முடியல. தேங்க்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. தான் அப்பா அழுகிறத அவனால பார்க்கவே முடியல. அவனும் லட்டை வாங்கிட்டு ஒரு மாதிரி கார்னர்ல போய் உட்காந்துக்கிறான். தேங்கோட அப்பா ஒரு மாதிரி கண் டேஸோட, டே ஏண்டா ஏண்டா உன்னை இந்த மாதிரி நிலைமையில பார்க்கணும் அப்படின்ட்டு ஹக் பண்ணிட்டு அழுகுறாரு. அவன் அப்படியே கல் மாதிரி இருக்கான். அவனுக்கு மனசுலாம் ரொம்ப பெயினா இருக்கு, இருந்தாலும் அமைதியா இருக்கான். இங்க எதுக்குப்பா வந்தீங்க? அது போங்க. ஏண்டா தயா, பார்க்க கஷ்டமா இருக்குடா, இந்த மாதிரி நிலைமையில பார்க்குறதா? இருந்து போங்கப்பா. அவரும் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துட்டு பையனை பார்த்துட்டு பார்த்துக்கங்கன்ட்டு அவரும் போயிடுறாரு. தேங் சாப்பிட்றான். ஏன்னா இன்னைக்கு பிரியாணி எல்லாத்துக்குமே நான் தேங்க தான் பார்க்குறாங்க. தேங்கோட அப்பான்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் ஹக் பண்ணிட்டு அழுதுருப்பாங்கடா, பார்த்துருப்பான். இப்படியே மந்த் ஆகுது. இன்னைக்கு தேங்க்கு பப்ளிக் எக்ஸாம். உனக்கு மட்டும் இல்லை, இங்கே எல்லாத்துக்குமே தான். தேங் எக்ஸாம் எழுதுறான். ஜெயிலுக்குள்ளேயே ஒர்க் பண்ணிட்டு 10th எக்ஸாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டான். இப்படியே மந்த் ஆகுது. அவனுக்கு ரிசல்ட் வருது, பாஸ் பண்ணிட்டான். இந்த நியூஸ் தேங்கோட அப்பாவுக்கும் போகுது. அவருக்கு ரொம்ப ஹாப்பியா தேங்க பார்க்க வராரு. ஸ்வீட் அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க, பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. ஃபர்ஸ்டா கேக்குறது உங்களை தான். என் பொண்டாட்டிய பாத்தீங்களா, அப்படி இருக்கா? தே- ஆ, அந்த பொண்ணு இருக்காடா. என்னப்பா? ஆ, இருக்காடா. பாத்தீங்களாப்பா? என்கிட்ட பொய் சொல்லல. இல்லடா. உனக்கு ஏதாவது வேணுமாடா? படிக்கிறதுக்கு ஏதாவது? ஆஹா, எனக்கு இன்னொன்று வேணும்ப்பா. தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு, சரக்கு அடிக்கணும்னு ஆசையா இருக்கு. இல்லத்தையா, அது மட்டும் முடியாது. நைட் ஆனா அவனுக்கு தலையை பிச்சுக்குது, கையெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றான், கண்ட்ரோல் பண்ண முடியல. கையை வச்சு சவத்துல முட்டிக்கிறான். தேங்க்கு நைட் ஆனா அவங்க நினப்பு தான் பைத்தியம் பிடிக்குது. அவனால ஒரு நிமிஷம் கூட நீங்க இல்லாம இருக்க முடியல. அவன் அதனாலதான் ஒர்க் அதிகமா பார்த்துட்டு இருக்கான். கிளாஸ் கவனிக்கிறான், இருந்தாலும் மைண்டுக்குள்ள அவனுக்கு உங்க நினப்பு தான். கோவமும் வருது. உங்களை ரொம்பவும் மிஸ் பண்ணுறான். 2 நாளாக வெறித்தனமாக படிக்கிறான். மந்த் ஆகுது, +1 இங்கேயே படிக்கிறான், ஒர்க் பார்த்துட்டே படிக்கிறான். அவன் 1 இயர் ஆச்சு. அவங்க அப்பா அவனை பார்த்துட்டு போவாங்க. பார்க்குற எல்லாம் உங்களை தான் கேட்பான். அவங்க அப்பா சொல்றது ஒரே பதில், இருக்காடா. இருந்து என்ன பக்குவம் இல்லடி, வரண்டி சீக்கிரம். கோபத்தோட இருக்கு. இப்போ +1 பப்ளிக்கு எங்களோட அப்பா அப்பப்போ பார்த்துட்டு போவாங்க. தேங்க்கு அவ்வளவும் கோவம் வெறி அதிகமாகுது. ஏன்னா ஒரு தடவை கூட அவனை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலை. ஒரு தடவையாவது அவனை பார்க்க மாட்டீங்களா அப்படின்ட்டே அவன் நினச்சிட்டே இருந்திருப்பான். இப்போ லவ்வை விட கோவம் அதிகமாகி சைக்கோ மாதிரி ஆகுறான். +1 முடிச்சுட்டு +2 ஆரம்பிக்குது. உங்க மேல இருக்க கோவத்தெல்லாம் படிப்பு காட்டுறான். வெறி பிடிச்ச மாதிரி படிக்கிறான். அவன் பர்த்டே வந்தா கூட அதை கூட கவனிக்கல, படிச்சுட்டே இருக்கான். உங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவன் டெஸ்ட் எழுதுறதெல்லாம் மார்க் எல்லாம் இங்க இருந்து நியூஸ் போகுது உங்க அப்பாவுக்கு. தேங்கோட அப்பா தேங்க பார்க்கணும்னு வராங்க. அப்பா என்னடா? எனக்கு என்ன பண்ணுங்களோ தெரியாது, எட்டு போடணும்னு ஆசையா இருக்கு. நானும் கிழிச்சுக்குவேன், ஆனா என் ஸ்கின்ல அழகா இருக்கணும். எனக்கு வேணும். இல்லடா, எனக்கு தெரியாது. இப்போ பண்ணுவேனா? நைட்டு உங்கள்கிட்ட தான் அவ்வளோ பிஸ்னஸ் அதெல்லாம் இருக்குல்ல, எனக்காண்டி என்னென்னமோ பண்ணுறீங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே தேங்கோட அப்பாவும் ஏற்பாடு பண்ணுறாரு. நைட்டு எவ்வளோ கோவமாக இருக்கானோ அவ்வளோ கோவத்துக்கு அவன் கை ஃபுல்லாக டேட்டு போட்டு அவன் முத்துகளையும் போட்டுக்கிறான். அவன் கண்ணில் டிஎஸ் ஒத்த போட்டு புரியல, அவ்வளோ கோவம் வெறி அப்படி வருது. இந்த டேட்டு போடுறவங்களே வேணாம் தம்பின்னு சொன்னாலும் கேட்கல, போட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. தேங்க் சொன்ன மாதிரியே போட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக அவன் அப்படியே ஒரு மாதிரி தூங்காம மூளையில் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் டே ஆகுது. எல்லாம் தாயங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவன் பெருசாக கண்டுக்கல, ஒர்க் பார்க்குறான், படிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. ஒர்க் போயிட்டு அவன் கிளாஸ் அட்டன் பண்றான், நல்லாவே படிக்கிறான். அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கூடயும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா அப்படியே என்ஜாய் பண்றான்.
எனக்கு இன்னும் 2 டேஸில் பர்த்டே வருது. உன்னோட ஃப்ரெண்டெல்லாம் என்கிட்ட சிரிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்ன ஃபீலிங்கா? என்னையா இருந்தாலும் நீங்களாம் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கான். நைட்டு தூங்குறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. பேங்க் இன்னைக்கு ஒர்க் எதுவுமே கொடுக்கல. அமைதியா ஒரு மரத்துட்ட அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். டைம் அப்படியே போயிட்டு இருக்கு. அன்னைக்கு ஃபுட் சாப்பிட்றான். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நைட் ஆகுது. 12 o'clock. அவனுடைய பர்த்டே ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு ஃபுல்லா தூங்கல. நெக்ஸ்ட் டே எந்திரிக்கிறான். அவனுக்கு 18 ஆகுது. அவனோட ஜெயில் கேட் ஓப்பன் ஆகுது. போய் குளிக்கிறான். குளிச்சுட்டு அவன் போட்டிருந்தாலடா அதே ஷர்ட்டு பேக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டு தான் அவன் எந்த கேட்டுக்குள்ள இருந்து உள்ள வந்திருப்பானோ அங்க நிக்கிறான். அந்த இடத்துல தேங்கோட அப்பா நிக்கிறாங்க. அவரோட அந்த கவரை தேங்கிட்ட கொடுக்குறாங்க. அவன் ஷர்ட்டு பேண்ட்டு அங்கேயே கழட்டி போட்டு அங்கேயே சேஞ்ச் பண்ணுறான். தேங்க பார்க்கல தேங்கோட அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. 18 ஏஜுக்குள்ள என்னென்ன தப்பு பண்ணாமோ அதெல்லாம் 18க்கு மேலே அவங்க வெளியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 3 இயர்ஸாக உள்ளே இருந்துட்டு இன்னைக்கு தேங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. கிம் தேங் இதில் சைன். சைனை போட்டு இவ்வளோ நாள் உள்ள ஒர்க் பார்த்துருப்பான். அந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்க்குறான். நல்லா ஒர்க் பார்த்துருப்பான். அந்த காசை பார்த்துட்டு பரவாயில்ல படிச்சதுக்கு படிச்சது மாதிரியும் ஒர்க்கு பார்த்ததுக்கு ஒர்க் பார்த்த மாதிரியும் அதை வாங்கிட்டு அவங்க அப்பா பார்க்குறான். படா போலாம் அப்படின்ட்டு தேங் கையை பிடிச்சிட்டு அந்த கேட் ஓப்பன் ஆகுது. தேங்கோட அப்பா ஃபர்ஸ்ட் போகிறாங்க. தேங் கால் எடுத்து வெளில வைக்கிறான். ஃபேஸில் சில்லுன்னு காற்று. அவன் காரில் போய் ஏறி உட்காடுறான். அவங்க அப்பா ட்ரை பண்ணி ஸ்ட்ரைட்டாக அவன் வீட்டுக்கு தான் காலிங் பெல் அடிச்சோன்னே வீடு ஓப்பன் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்கள பார்க்குறேன் ஆண்டி. தேங்க பார்க்கல அவங்களுக்கு சுத்தமாக அடையாளமே தெரில. ஹேர்லாம் வெட் பண்ணியிருப்பாளடா ஒரு மாதிரி பல்கா அப்படி இருக்கான். உள்ள போகிறான். வேமா அவன் ஸ்டெப்பில் ஏறி அவன் ரூமுக்கு தான் ஓப்பன் பண்ணுறான். அவன் ரூம் நீட்டாக இருக்கு. ரிலாக்ஸாக படுத்து கண்ணை க்ளோஸ் பண்ணுறான். கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் வரீங்க. லாஸ்ட்டாக சொல்லிட்டு போனது கனவுல கூட ஒன்று நினைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் கண்ணு முன்னாடி வரவே மாட்டேன்.